வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். எண்ணி 4 மாதங்கள்ல 120 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தமிழகம் முழுக்க நடக்க இருக்கின்றன. 12 மாநகராட்சிகள், 123 நகராட்சிகள், கிட்டத்தட்ட 1,20,000 பதவிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. பேரூராட்சி, ஒன்றியம், ஒன்றிய கவுன்சிலர் என்று பல்வேறு ஊராட்சி பகுதியில் ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க உள்ளாட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 1,20,000 மேற்பட்ட பணியிடங்களுக்கான பதவிகளுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. எண்ணி 4 மாதங்கள் தான் இருக்கின்றன, 120 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலைமையில ஒரு முக்கியமான 3 முக்கியமான சட்ட திருத்தத்தை தமிழக அரசு இன்று தாக்கல் செய்திருக்கிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். என்ன 3 முக்கியமான விஷயங்கள்? ஒன்று, மாநகராட்சி மேயர்களை நேரடியாக மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சமீபத்திய நிலைமை மாற்றப்பட்டு கவுன்சிலர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு, இப்ப சென்னையை குறிப்பிட்டோம்னா சென்னையில் 200 கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னா 200 கவுன்சிலர் ஒருவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு மறைமுக தேர்தல்கள் மூலமாக மாநகராட்சி மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போது இருக்கக்கூடிய திரு சையத் துரைசாமி அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப கடந்த தேர்தல் 2011 2016 அதை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாம். அதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மேயர்கள் ஒருவேளை மாநகராட்சி கவுன்சிலில் பெரும்பான்மை பெற முடியாமல் போனால் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடிவதில்லை. எனவே பெரும்பான்மை பெற்ற கட்சியிலிருந்தே ஒரு மேயர் வந்தாருன்னு அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா கவுன்சிலுடைய பெரும்பான்மையை பெற்றவராக இருக்கனால அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்ததாக ஒரு தீர்மானம் 50 விழுக்காடு கொண்டு வரதுனால, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளாட்சி பகுதியில் 50 விழுக்காடு கொண்டு வரதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகள், எத்தனை மாநகராட்சி, எத்தனை நகராட்சி, எத்தனை ஊராட்சி, ஒன்றியம், எத்தனை கவுன்சிலர்கள், எத்தனை பகுதிகள், ஒவ்வொருலையும் எத்தனை வார்டு அப்படிங்கிறது எல்லாமே 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி மாற்றாமல் ஏற்கனவே இருந்த அடிப்படையில் அப்படியே தொடரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சட்ட முன்வடிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறிப்பாக இந்த மேயர் பதவிக்கான மாற்றம் அப்படிங்கிறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% கொண்டு வருவதற்காக ஏற்பட செய்யக்கூடிய மாற்றமும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் எந்த அளவுக்கு ஒரு பலன்களை தரப்போகிறது, பெண்கள் பெயரில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைமை தான் தொடரப்போகிறது அப்படிங்கிற விவாதிக்கப்படும். அதே போல இது போன்ற மாநகராட்சி மேயர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் கவுன்சிலர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன சாதகம், என்ன பாதகம், இதை பற்றி தான் இந்த ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் சட்ட முன்வடிவு, சீரமைப்பா அதிகார குறைப்பா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் நம்முடைய மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாய நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சென்னையுடைய மேயராக பொறுப்பு வைத்த பொறுப்பு மேயராக பதவி வைத்த முன்னாள் துணை மேயராக இருந்த திரு கராத்தே தியாகராஜ் நம்முடைய நேரம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். அதேபோல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி நம்முடைய நேரம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல காந்தி கிராம் பல்கலைக்கழகத்துடைய அரசியல் அறிவியல் துறையுடைய துறை தலைவர் திரு பழனித்துறை உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தேவசாயமுடன் கேட்கலான்னு பார்க்கிறேன். இந்த மேயர் பதவி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது சில காலம், கவுன்சிலர்களால் மறைமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காலம். இப்போது இந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, கவுன்சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது இன்றைய சட்ட முன்வடிவு மூலமாக அறிமுகமாக இருக்கு. அப்படி நிறைவேறக்கூடிய பெரும்பான்மை இருக்கனால அதான் நிறைவேறப்போது, அதான் நடக்க போகுது இன்னைக்கு தேர்தலில். இந்த இரண்டுல இருக்கக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன, உங்களுடைய பார்வையில் எது சரி நீங்க நினைக்கிறீங்க? இது அதை பற்றி கருத்து சொல்றதுக்கு முன்னால இந்த பின்னணி பற்றி ஒன்று பார்க்கணும். அர்பன் கவர்னன்ஸ்னா நீங்க ஆரம்பத்திலிருந்தே அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்தியா ஜனநாயக நாடு இருந்தா கூட ஜனநாயகம் என்றால் கீழிருந்து மேலே வருவது தான் ஜனநாயகம். கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி தான் ஜனநாயகம். நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா மேலிருந்து தான் கீழே வருது. அந்த 1950ல பஞ்சாயத்து அமைப்புகளும் அர்பன் லோக்கல் பாடி அமைப்புகளும் நல்லாவே இருந்தது. தமிழ்நாடு மிக பிரமாதமாக இருந்தது. பஞ்சாபில் பல இடங்கள்ல நல்லா தான் இருந்தது. இருந்தா கூட அதே கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரல. கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி கொண்டு வரல. 80-90% பவர் பார்லிமெண்ட் கொடுத்தாங்க, ஒரு 10-15% ஸ்டேட் அசம்பிளி கொடுத்தாங்க. அது கீழே இல்லை. இப்ப அது ஜனநாயகத்தை கம்ப்ளீட்டா அப்செட் ஆயிடுச்சு. எல்லாமே சென்ட்ரலைஸ்ட், கான்சென்ட்ரேட்டட், பேசிக் ஜனநாயக மக்கள் பொதுவான பார்வை. அப்புறம் 1993ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட். 73rd பஞ்சாயத்துக்கு, 74th அர்பன் லோக்கல் பாடி, சிட்டிஸ், டவுன்ஸுக்கு. அதுல வரும்போதுதான் டெமோக்ரஸியை கொண்டு வரும்போது இந்த சிச்சுவேஷன் வந்தது. என்ன இப்ப இந்த ஏன் இந்த மேட்டர் டிஸ்கஷன்ல வருதுன்னா, அர்பன் கவர்னன்ஸ் நகர்ப்புற நிர்வாகத்துக்கும் ஊர்ப்புற நிர்வாகத்துக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்குது. என்ன சென்னையை எடுத்துக்கிடுங்க, இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, கிட்டத்தட்ட 80 லட்சம் 1 கோடி பாப்புலேஷன் வருது. மிகவும் ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகி பலவிதமான இதுகள் வருது. ரெண்டாவது ஹைலி எஜுகேட்டட் லிட்ரேட் ஏரியா.
நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இன்டராக்ஷன் இருக்கு, பல விதமான சொசைட்டி இருக்கும்போது இங்க மக்களோட கலந்தோட சேர்ந்து தான் ஒரு கவர்னன்ஸ் நடத்தணும். அப்ப நேரடியா மேயர் நேரடியா பண்ணாதான் நேரடியா ஆன் மெரிட்ல எலெக்ஷன் ஆகி ஒரு நல்ல திறமையான மனிதர் மேயரா வந்தாருன்னா அவர் மக்களோட கலந்து ஆலோசித்து கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ல கொண்டு வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வருவார். 96க்கு முன்னாடியும் 2006லயும் கவுன்சிலர்கள் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடந்தாங்க. அப்ப என்ன நிர்வாகம் நடக்கலையா? அதுல 96க்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் நிர்வாகம் நடக்கல. சென்னைக்கு அலங்கோலத்தை பற்றி சொல்ல விரும்பல. நிர்வாகம் நடக்கல. நிர்வாகம் ஒண்ணுமே இல்லைங்க சென்னையை பொறுத்த மட்டும். எல்லாம் அவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கீமு ப்ராஜெக்ட் போட்டிருக்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க, ரோடு அதுவும் சரியா கட்டுறது இல்லை. நான் டீட்டெயில போக விரும்பல. சரியா நடக்கவில்லை. ஏன் நடக்கலன்னா எலெக்டட் கவுன்சிலர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். அந்த ரோல் இருக்கட்டும், அவங்க ரோல் அவங்க பிளே பண்ணட்டும். அவங்களே தான் எல்லா டிசிஷன் எடுக்கணும் தேவையில்லை. ஒரு மாதிரி சிட்டில பப்ளிக் கன்சல்டேஷன் தான் பேசிக் கான்செப்ட். 74th அமெண்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல போலீஸ் லா அது எலக்ட்ரிசிட்டி ரெண்டும் தவிர மற்ற எல்லா ரோலும் அர்பன் லோக்கல் மேயர் ஒருத்தர் இல்லாம போறாரா? மேயர் இருக்கத்தான் போறாரு. மேயர் எங்க இருந்து வர்றாரு? கவுன்சிலரால தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேயரே இல்லாம சொன்னீங்க, காரணம் சொன்னீங்க இல்லையா? ஏன் டைரக்ட் இன்டைரக்டா கொண்டு வாருங்கன்ட்டு. என்ன டைரக்டா இருந்தா வேற அப்போசிஷன் பார்ட்டி மெஜாரிட்டியா இருந்தா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட். ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்னா எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்ட்டியை பற்றியே பேசக்கூடாது. காமன் குட் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கு என்ன நன்மை, கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்ண தவிர அதுக்கு டைரக்ட்லி எலெக்டட் ஒரு நல்ல காம்பிடன்ட் குவாலிஃபைட் ஒரு மனிதர். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஆர்கே நகர் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர். முதலமைச்சரை தமிழ்நாட்டில் டைரக்டா தேர்ந்தெடுக்கிறது இல்ல. மக்கள் எல்லாரும் சேர்ந்து 5.82 கோடி மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி 234 தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க கூட அந்த சட்டமன்ற குழு கூடி எங்களுடைய முதலமைச்சர் நீங்க சொன்னாங்க. அவ்வளவுதானே. இப்ப மாநகராட்சி நடக்கல, அரசு நடக்கல. பிரதமர் நரேந்திர மோடிய வாரணாசி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் தேர்ந்தெடுக்கல. 543 தொகுதியிலே அவர் தேர்ந்தெடுக்கப்படல. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இன்டைரக்டா இருந்தா கூட உண்மையில நடக்கிறது டைரக்டா தான் நடக்கும். மோடிக்கு டைரக்டா ஓட்டு போட்டாங்க எல்லாரும். வாரணாசியில் நின்னாரு ஃபார்மாலிட்டிக்காக. ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஆர்கே நகர்ல நின்னாங்க ஃபார்மாலிட்டிக்காக. அவங்க பேர்ல தானே எல்லாம் எலெக்ட் ஆகி வந்தாங்க. உண்மையிலேயே பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி இந்தியாவில் இருந்தா கூட உண்மையில நடக்கிறது என்ன? டைரக்ட் டெமோக்ரஸி நடந்துகிட்டு இருக்கு. மோடி கூட மோடியை பேரை வச்சு தானே ஓட்டு வாங்கினாங்க, அல்லது யார் ஓட்டு போட்டிருப்போம் அவங்களுக்கு. அதனால பிராக்டிக்கல் என்ன பார்க்கும்போது அர்பன் சிட்டியை பொறுத்த மட்டும் வித்தியாசமா இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் டைரக்ட் மேயர் எலெக்ஷன் தான் சென்னைக்குள்ள பிரச்சனைகளை தீர்வு பண்ண முடியும், நல்லபடியா ப்ரொஃபஷனலா தீர்வு பண்ண முடியும். திரு கராத்தே தியாகராஜன், நீங்க சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயரா இருந்திருக்கீங்க, பொறுப்பு மேயராவும் பதவி வச்சிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியும் நீங்களும் இந்த தமிழக அரசுடைய சட்ட முன்வடிவை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கீங்க. விரிவான காரணத்தை நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவராகக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? ஏன் கவுன்சிலர்கள் ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது? இன்னைக்கு ஆப்டர் அந்த அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் மேயர்ல திமுக நிக்க வைக்கிற மேயர், திமுக காங்கிரஸ் அந்த மேயர் தான் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இதை முந்தானத்தில் நடந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுலயா இதுல சொல்றீங்க? இப்ப சிட்டியை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சிட்டில மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் டிஎம்கே தான் வந்திருக்காங்க. அதனால இப்ப டிஎம்கே மேயரா வந்துடுச்சுன்னா டைரக்ட் எலெக்ஷன்ல சென்னை மட்டும் இல்லையா 12 மேயர்கள் இருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டாவது இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா அதிமுக தலைமையை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைதே துரைசாமிக்கும் தலைமைக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க கூப்பிட்டு எல்லா மாவட்ட செயலாளர் கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு பேரை போடக்கூடாது, அப்ப ரிசைன் பண்ற நிலைமைக்கு வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க நான் பதில் சொல்றேன், நீங்க பதில் சொல்றேன். அரசியல் ரீதியா கொஞ்சம் நான் பிராக்டிகலா சொல்லுங்க. யூகம் இல்ல யூகம் இல்ல, நான் சொல்றது அது ரிசைன் பண்ண வைக்க முடியல. ரிசைன் பண்ண எலெக்ஷன் வரணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மேயர் வேலுசாமி ரிசைன் பண்ணு 6 மாசம் எலெக்ஷன் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்ப இருக்க நிலைமைக்கு இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் மேயர்னா மினிஸ்டர்ஸ் மாத்திர மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு மேயரோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மேயரோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட கூட்டணி கட்சி அவங்களோட எதிர்கட்சியில தளபதி அண்ணன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இப்ப டைரக்ட் மேயர் வந்த டிஎம்கே வந்துரும் சில இடத்துல மெஜாரிட்டி இதுல, அதனாலதான் இப்போ இருக்குன்னு ஒரு இது. ரெண்டாவது இவங்க நினைச்ச நேரத்துக்கு இப்ப மேயரை மாத்தலாம். இப்ப கவுன்சிலர் சரி இந்த மாதிரி கொண்டாந்து சிஸ்டம் ஏன் முனிசிபாலிட்டி கொண்டு வர மாட்டாங்க அவங்க இதே சிஸ்டத்தை?
மேயருக்கு மட்டும் கொண்டாடுறீங்க நீங்க. மேயரும் வந்து அந்த முனிசிபல் சேர்மன் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பிரகாரம் 73rd அமெண்ட் பிரகாரம் வந்து ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க நீங்க? எதுக்கு நான் வந்து பார்ட்டியை கண்ட்ரோலா இருக்கணும், மேயரை வந்து மந்திரி நினைக்கிற மாதிரி மாத்தணுங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் சென்னை நகர மேயருக்கு நான் என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது பவரே இல்லை உங்களுக்கு. ஒன்லி கமிஷனர் கண்ட்ரோல் தான். ஏன்னா மேயர் வந்து கூட்டம் நடத்தலாம், அவ்வளவுதான். வந்து தீர்மானத்தை வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியோ வார்டு கமிட்டியில வைக்கிற தீர்மானத்தை வந்து வச்சு பாஸ் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஒரு பியூனா மாத்துறதுக்கு சென்னை மாநகர மேயருக்கு பவர் கிடையாது. அது மாதிரி தான் இன்னைக்கு மேயரே இருக்குது இன்னைக்கு வந்து. சோ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா எல்லாமே கமிஷனர். இன்னைக்கு அதிமுக அரசை பொறுத்த மட்டும் டைரக்டா வந்து சிஎம்ஓட கண்ட்ரோல் தான் வந்து கார்பரேஷன் கமிஷனர். சோ நேரடி எப்படி போலீஸ் கமிஷனர் இருக்கிறாங்களோ அந்த கமிஷனர் பொறுத்த தான் இருக்குது. எந்த வேலைனாலும் சைத துரைசாமி எந்த ஒரு வேலை எடுக்க முடியாது. இப்போ 15 ஜோன்ஸ் இருக்காங்க சென்னையை பொறுத்த மட்டும். ஒவ்வொரு ஜோனும் அந்த ஜோன் சேர்மனோ அந்த மாவட்ட செயலரோ அந்த எம்எல்ஏ கண்ட்ரோல் தான் இருக்கும். சைதை துரைசாமியை பொறுத்த மட்டும் எதுவுமே ஆக்ட் பண்ண சும்மா அலங்காரமா ஒரு 4 இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம், போலாம் வரலாம். அவங்க கட்சியில வந்து ஆர்கே நகர் போறாருங்க ஒரு 6 மாசத்துக்கு ஆர்கே நகர் 2006ல திமுக இதே போன்ற ஒரு தீர்மானத்தை சட்ட முன்னோடி இதே சட்டசபையில கொண்டு வந்து ரொம்ப நாள் முன்னாடி 2006ல அதிமுக அப்ப எதிர்த்தது. திமுக அப்ப என்ன சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து முழுமையா கொண்டு வரணும், இந்த விஷயத்தை கொண்டு வரணும். 2006ல மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மேயர் தான் வந்து அப்ப கொண்டு வந்தாங்க. அதற்கான காரணங்களை மிகப்பெரிய பட்டியல இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எதை எதிர்க்கிறாரோ அதை 2006ல எதிர்க்கிறார். வெறும் 10 வருஷம் முன்னாடி, ரொம்ப பல யுகங்கள் முன்னாடி எல்லாம் இல்ல. 2011 அவங்க வந்து இதே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்து இந்த சிஸ்டத்தை மாத்தி டைரக்ட் மேயர் கொண்டாந்தாங்க. 2 பேருமே அப்ப ஏகமனதா தான் ஏத்துக்கிட்டாங்க. யாரு ஏத்துக்கிட்டாங்க? 2 பேருமே அன்னைக்கு தீர்மானம் வந்து ஏகமனதா தான் நிறைவேறிச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து டிஎம்கே மெஜாரிட்டி ஆஃப் மேயர் வந்துருவாங்க. ரெண்டாவது வந்து பிராக்டிகலா இல்ல 2006ல திமுக ஆட்சி தான் இருந்தது. அப்ப வந்து இதை மாத்துனாங்க. அப்ப ஏன் மாத்துனாங்க? அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துரும், அதிமுக எல்லாத்தையும் வென்றுவாங்க பயமா? இன்னைக்கு வந்து அந்த காரணம் இருக்குமுன்னா இல்ல அவங்க வந்து அன்னைக்கு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் என்னன்னு கேக்குறேன். அந்த சிச்சுவேஷன் என்ன அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வந்து அவர் அண்ணன் ஸ்டாலினோ டிஎம்கே தான் வந்து அன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல கொண்டாந்து இன்னைக்கு இருக்க நிலைமை. அன்னைக்கும் நீங்க அவங்களோட கூட்டணி கட்சி, இன்னைக்கு நீங்க அவங்களோட கூட்டணி கட்சி. அவங்களுடைய நிலைப்பாடுல நீங்க அன்னைக்கு அவங்களோட உடன்பாடுல இருந்தீங்க, இன்னைக்கு உடன்பாடுல இருக்கீங்க. காரணம் மட்டும் அவங்களை கேட்கணும்னு சொன்னா எப்படி? உடன்பாடு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவுடைய எதிர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன் அந்த கேள்வி. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இல்ல இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் அசம்பிளியில எதிர்த்தாங்கன்னா நீங்க பேசிக்கலா வந்து அவங்க வந்து சைத துரைசாமியை வந்து எடுக்க முடியல மேயரா, எந்த கோயம்புத்தூர்ல ஒரு மேயரை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க. அதனால வந்து ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் எப்படி மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு சிஎம்க்கு ஒரு பவர் இருக்கு அவங்க நினைச்ச மாத்திர மாதிரி மேயரும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விரும்புறாங்க. ஏன்னா வந்து 2001ல 2006 the government decided on indirect elections as the councils of certain municipalities and municipal corporations could not function properly since the chairman or the mayors belong to one party and majority of councillors belong to different party. சொன்னவர் வேற யாரும் இல்ல சார், திரு ஸ்டாலின் அவர். அது வந்து 2006 வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அது 2006 வந்து மெஜாரிட்டி இல்ல 2006 வந்து மெஜாரிட்டி வந்து தளபதி அண்ணன் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் மேயரா வந்துட்டார். டைரக்ட் எலெக்ஷன் வந்து அன்னைக்கு வந்து கார்பரேஷன் கவுன்சில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கார்பரேஷன் கவுன்சிலர்ஸ் ஏடிஎம்கே வந்துட்டாங்க அன்னைக்கு சிச்சுவேஷன்ல. சோ அப்படி வந்து நான் வந்து டெப்டி மேயரா நம்ம செயல்பட்டோம், அவர் வந்து மேயரா இருந்தார். சோ அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அது ஒரு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். தமிழ்நாட்டிலே வந்து இருக்கும்போது அவர் ஒரு பார்ட்டி ஹெட்டா இருக்கும்போது அன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனால தான் திமுக அவர்களுடைய அரசியல் தேவைக்காக அவர்கள் செய்து கொண்டாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அதே அரசியல் தேவை செய்றாங்க அப்படிதானே? இல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த 2006ல வேணா அது வந்து மாத்திருக்கலாம். அன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஒரு நிர்வாகத்துக்கு. ஆனா திருப்பி வந்து 2011ல நீங்க கொண்டு வந்தது எதுக்கு நீங்க மாத்துறீங்க நான் கேக்குறேன். வாட் இஸ் தி ரீசன்? நான் என்ன சொல்றேன், ஒரு நீங்க 2011ல நீங்க சொல்றீங்க 2006ல வந்து டிஎம்கே கொண்டாந்தது, நீங்க 2011 நீங்க டைரக்ட் எலெக்ஷன் மாத்துனீங்க. இப்ப இருக்க ரீசன் அதுல ரீசன் அப்படி இல்ல. அவங்க அதே ரீசன் தான் சொல்றாங்க. நான் 2006ல உள்ளாட்சித்துறை அமைச்சராக பிராக்டிகலா நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். இல்ல நீங்க வந்து நீங்க ரூல் பேசுறீங்க. என்ன ரூல் பேசல, நான் ரூல் பேசுறேன். என்ன பிராக்டிகலா நடந்தது பாதிக்கப்பட்டாலுங்க. இன்னைக்கு ஒரு மேயரா ஒரு பொறுப்பு மேயரா டெப்டி மேயர் மேயர் இன்சார்ஜ் என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு நான் வரேன் ஆமா இல்லன்னு சொல்லி அது ப்ராப்ளத்தை நான் சொல்றேன். எதுக்கு ப்ராப்ளம் கான்ஃபரன்ஸ் கொண்டு வர முடியல. ஒரு நிமிஷம் பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் 2006ல என்ன காரணத்தை முன்வைத்து
இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்தாங்களோ அதே காரணத்தை முன் வச்சு இன்னைக்கு திரும்ப வேலுமணி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. வேற காரணம் சொல்லல, அவர்கள் இதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. எங்களால வந்து முழுமையாக கொண்டு வர மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அவ்வளவாக மாநகரம் இல்லாத காரணத்தால் மாமன்றங்கள் முறையாக செயல்படுவதில்லை என்று அரசியல் கவனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாமன்ற உறுப்பினர் ஆதரவு மாநகரம் கிடைக்கும் பட்சத்தில் மாமன்றம் சிறந்த முறையில் செயல்படும் கருதப்படுகிறது. அதுதான் காரணம் சொல்றாங்க. இந்த நோக்க காரண விளக்கம் வந்து என்ன திரு ஸ்டாலின் சொன்னாரோ அது எழுத்து மாட்டாம அப்படியே கொடுத்திருக்காங்க. கீழே வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. 2001 நடந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ண 2006 வந்து ஒரு ஆக்ட மாத்துறாங்க. ஆனா 2011 அப்ப வந்து சைதை துரைசாமி ஒரு ஃபெயிலியர் மேயர், தான் கொண்ட வந்து ஒரு ஆக்ட் மேயர் ஒத்துக்க சொல்லுங்க. அப்ப நீங்க அப்ப வந்து துரைசாமி ஃபெயிலியரா, சைதை துரைசாமி வந்து மேயர் ஃபெயிலியரா, தான் கொண்ட வந்து ஆக்ட் வந்து இல்ல நான் கொண்ட வந்து மேயர் நீங்க ஒத்துக்குங்க ஃபெயிலியர்னு சொல்லுங்க. அந்த ப்ராப்ளத்தை 2001 அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் 2000 உங்களுடைய கூட்டணி கட்சியிலேயே கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ஆனவர் இருக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர மேயரானவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேர்ல யார் ஃபெயிலியர்னு சொல்ல போறீங்க? யாருக்கு? திமுக ஆட்சியில உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடி மேயர் இருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள், கவுன்சிலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் சொல்ல போறீங்க? யார் ஃபெயிலியர் சொல்ல போறீங்க? 96 to 2001 தளபதி என்ன சக்சஸ்ஃபுல் மேயர் பிகாஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அதிமுக அப்படி நினைக்கும். அவரே சொல்ல வரலங்க. இப்ப வந்து அவர் வந்து இப்ப நிர்வாகம் நடத்த முடியல, ரெண்டாவது வந்து மேயரை மாத்த முடியல, நம்மால மேயரை மாத்த முடியல. அதனால மெயின் காரணம் இதான். இல்லங்க நீங்க சொல்லக்கூடிய அரசியல் காரணங்கள் சரி என்றே கொள்வோம். நான் அப்படி அதுதான் இருக்குன்னு வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம். நீங்க சொல்ல ஆமா 2006 திமுக தலைவர் திமுக பொருளாளர் சொன்னார் என்ன காரணம்? அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொன்னார் என்ன காரணம்? அப்ப மாத்தினாங்களே என்ன காரணம்? அப்ப வந்து யாருடைய பயம் வந்துடும்? அப்ப எந்த மேயர் சரியா செயல்படுங்கிறதுக்காக செய்யப்பட்டது இல்லங்க. 2001 இப்ப நான் வந்து இப்ப வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு டெப்டி மேயர் இன்சார்ஜா 4 இயர்ஸ் செயல்பட்டவங்க. அப்ப வந்து ஒரு டைரக்ட் மேயரால வந்து அப்ப எதிர்கட்சியாரும் செயல்பட முடியல. இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சிஎம் இருக்காங்க. சிஎம்க்கு வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்டட் சிஎம் இருக்கலாம். ஆனா சிஎம் நினைச்சா ஒரு சீஃப் செக்ரட்டரி மாத்த முடியும், டிஜிபியை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஆனா மேயர் நினைச்சாருன்னா ஒரு பியூனை கூட மாத்த முடியாது. ஒரு நாள் கூட இந்த சிஎம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன எங்க செக்ரட்டரி இதே முதலமைச்சர் ஜெயலலிதா உனக்கு என்ன பவர்னு கேட்டாங்க. நான் சொன்ன வருஷத்துக்கு 2 கொடி ஏற்றுவேன், முட்டாய் கொடுப்பேன், கார் போட்டிகள் நிற்கும், ஒரு பியூனை கூட மாத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் மாசம் வந்து ஃபைல் வந்து ஜோன் கமிட்டி வார்டு கமிட்டி மூலியமா கமிஷனர் மூலியமா எனக்கு ஃபைல் வரும். ஏர் பவர் ஆமாங்க, எதிர்ப்பவர் இல்லையே எனக்கு தீர்மானத்தை நிறைவேற்றுவேன். எக்ஸிகூட்டிவ் பவர் ஒன்லி கமிஷனர் தான் ஃபுல். அங்க பவர் மேயர் எல்லாமே கமிஷனர் தான். எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி அப்படி எந்த பவருமே இல்லாத ஒரு பதவிக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டாரு. நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க 2001. அந்த சிஎம் வந்து இப்ப இருக்க முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா நிறைய அமெண்ட் கொடுத்தாங்க. மேயருக்கு என்னென்ன பவர் 10 lakhs அவர் வந்து சாங்ஷனிங் பவர் இருக்கும், டிரான்ஸ்பரிங் எல்லா பவரும் 2001 எடுத்துட்டாங்கல்ல. எடுத்துட்டு பொறுத்த மட்டும் 2001 ஃபுல் பவர் வந்து கார்பரேஷன் கமிஷன் தான் கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் நான் நிர்மலா பெரியசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஊடக தொடர்பாளர் கேட்க விரும்புறேன். திரு கராத்தே தியாகராஜன் எழுப்பியது போல மேயர் வந்து பெரும்பான்மை கொண்ட கவுன்சிலரால் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. மேயருக்கு வந்து ஒரு மேயர் நேரடியாக தேர்ந்தெடுத்துறாங்க, கவுன்சில்ல வந்து அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துருது, பெரிய சிக்கல் நோக்க காரணங்கள்ல தெளிவா வளர்க்குறாங்க. மேயருக்கு மட்டும் அந்த சிக்கல் வருமா? நகராட்சி தலைவர் சேர்மனுக்கு வராதா? பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வராதா? மற்றவர்களுக்கு வராதா? அப்ப எல்லா இடத்துலயும் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மேயருக்காக செய்யப்பட்ட இந்த திருத்தத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைமை பதவிக்கு வந்து நேரடி தேர்தலே கிடையாது. எல்லா உள்ளாட்சி தலைமை பதவியிலும் மறைமுக தேர்தல் நடக்கும் சொல்லிடலாமே. அப்ப யார் பெரும்பான்மை பெறுறோம் அவர் வென்று போறாங்களே தெளிவா பண்ணிக்கலாமே. ஏன் மேயருக்கு மட்டும் தனியா அப்படி வச்சுட்டு மற்ற நகராட்சிகள் மற்ற உள்ளாட்சி அமைப்புகள் தனியா மாத்துறாங்க? அரசின் கொள்கை முடிவுகள், அரசு அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு முடிவு எடுக்கிறது, அதற்கான காரணங்களையும் விளக்குகிறது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தவிர ஒவ்வொன்றும் இதை ஏன் செய்யல அதை ஏன் செய்யலன்னு திமுக தலைவர் மாதிரி மிஸ்டர் பாண்டே நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. திமுக தலைவர் காலையில் எழுந்து ஜனநாயகத்துக்கு அழகான்னு நீங்க சொல்லணும். விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம், கேள்வி எழுப்பலாம், பதில் சொல்லக்கூடிய நான் விமர்சனம் கூட பண்ணல, தெரிந்து கொள்ள விரும்புறேன். நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் புரிந்து கொள்றேன். பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அருமையான காரணம் இருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய கேள்வி எளிமையானது. மேயருக்கு பெரும்பான்மை கிடைக்காம சிரமப்படுவாரு, அவங்க பதவி பணியத்தை ஒழுங்கா செய்ய முடியாது. ஓகே, நகராட்சி சேர்மன்கள் இதுவரை கடந்த காலத்தில் நடந்தது மாநகராட்சியில் மட்டும் அந்த தேவை இருந்திருக்கலாம். அதனால் இப்படி ஒரு
சட்ட முன்வடிவை அம்மா இப்ப வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2006 பண்ணும்போது திமுக ஆட்சியில வந்து புதுசா பண்றாங்க. திமுக ஆட்சியில எல்லாத்துக்கும் பண்றாங்க. எல்லாம் வந்து என்ன தேவையோ அதை அம்மாவின் அரசு செய்கிறது. இப்ப என்ன தேவை? இப்ப மாநகராட்சிக்கு மட்டும் தேவை இருந்திருக்கலாம். உலகின் மிக பெரும் வலிமையான ஜனநாயக நாடு நம்மளுடைய நாடு. அதிலும் வளர்ந்து வர நாட்டுல மிக வலிமையான ஜனநாயகம் நம்மளுடைய நாடு. உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் நம்ம அளவுக்கு வலிமையான ஜனநாயகம் இல்ல. சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளை தவிர நம்ம நாட்டுல சொல்லுங்க, அதை யாருமே கேள்வி அப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறோம். எஸ் பி வேலுமணி அவர்கள் சரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து நோக்க காரண விளக்கம்னு சட்டசபையில பதிவு பண்றாங்க. எதுக்காக மாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சிம்பிள் ரீசன், காம்ப்ளிகேட் ரீசன் எல்லாம் கிடையாது. பெரும்பான்மை இல்லாமல் மேயர்களால் செயல்பட முடியவில்லை. இல்லாமல் போனால் அதான் இல்லாமல் போனால் அது வந்தாலும் தெரியும். இல்லாமல் போனால் ஓகே. இதே சிரமம் நகராட்சிகளில் சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கலாம். மாநகராட்சியில் மிகப்பெரிய சென்னை போன்ற கோயம்புத்தூர் மாதிரியான மிகப்பெரிய மாநகராட்சிகளில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்க கூடும். அதனால் இருக்கும். நான் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதல் பகுதியில் நீங்க பேசுறதுனால மாநகராட்சியா பஞ்சாயத்து தாண்டி அது ஒரு நிர்வாகம். அந்த பகுதியை வளர்ச்சிக்கு அடுத்த கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. அப்ப மாநகராட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப நீங்க சொல்லுங்க, மாநகராட்சி பஞ்சாயத்து ஒன்னா ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப நியாயமான பாயிண்ட். சென்னை மாநகராட்சியும் தஞ்சாவூர் மாநகராட்சியும் ஒன்னா ஒப்பிட முடியுமா? ரெண்டுமே மாநகராட்சி தான். தஞ்சாவூர் திண்டுக்கலும் சென்னை ஆகுமா? இல்ல, அங்க அவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எதுக்கு மாநகராட்சி சொல்றீங்க? மாநகராட்சியே பாகுபாடு இருக்குல்ல. பவர் எல்லாம் ஒண்ணுதானே. மாநகராட்சி எல்லாத்துக்கும் ஒரே விதமான பவர், ஒரே விதமான எல்லாம் ஒரே விதமா தானே இருக்கு. உள்ளாட்சி வந்து ஒட்டுமொத்தமா உள்ளாட்சி ஊராட்சிகளிலும் நகராட்சியில பேரூராட்சியில ஏன் இப்படி இல்லைன்னு கேக்குறீங்க. எல்லாத்துலயும் அரசின் கொள்கை முடிவு, அதில் நாம் என்ன தலையிட முடியும்? தேவையோ அது காலத்துக்கேற்ப ஒரு முடிவு எடுக்குது. அரசாங்கம் வந்து இப்ப நோக்க விளக்க காரணத்தை வந்து நோக்க காரணம் மாநகராட்சிக்கு மட்டும் பொருத்தமாக இருக்கக்கூடும். அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க நீங்களே யோசிங்க, லாஜிக்கல் மைண்ட் வச்சு நம்ம யோசிச்சோம்னா இந்த காரணம் சொல்லப்பட்ட காரணம் எல்லாருக்கும் பொதுவானது. ஒரே ஒரு மாநகராட்சிக்கு மட்டுமோ சென்னைக்கு மட்டுமோ 12 மாநகராட்சி மட்டுமே பொருத்தமானது. இந்த பிரச்சனை வந்து எல்லாத்தையும் எழக்கூடியது. பிரச்சனை மாநகராட்சிகளில் அதிகம் இருந்திருக்கலாம், மாநகராட்சிகளில் தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால் அம்மாவின் அரசு இந்த மாதிரியான ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிறது. சொல்லுங்க. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பார்ட்டிக்கு பேசும்போது அரசாங்கத்துக்காக மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இப்படி எடுத்திருக்கலாம், கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்து நம்ம தலைவணங்கி பண்ணணும் அப்படி சொல்லக்கூடாது. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ரேஷனல். இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா 2006 இதே போல வந்து நான் ஏற்கனவே திரு கராத்தே சொன்ன போது அவர்கள் இதை மாத்துறாங்க. இந்த முடிவு மாத்தும் போது the government had done away with the direct license of corporation mayors, municipality chairperson, panchayat president. It feared that ADMK would easily win those posts. அதனால அப்படி மாத்துறாங்கன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி எல்லாருக்கும் சொல்றாங்க. அதே காரணத்தை இப்போ சொல்றாரு. என்ன அதிமுக ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம். 2011 சட்டமன்ற தேர்தல் இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அறுதி பெரும்பான்மை பெற்று நடைபெற்ற அத்துணை தேர்தல்களிலும் ஏகோபித்த ஒரு மக்களுடைய ஆதரவோட தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து திமுக காங்கிரஸ் பார்த்து நாங்க பயந்துகிட்டோம் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு நகைப்புக்குரிய விஷயம். திமுக காங்கிரஸ் கராத்தே தியாகராஜன் அவர்கள் சொல்றாரு, காங்கிரஸ் அவங்க சேர்த்துக்கிறதே இல்ல, கூட நட்புன்னு அவங்க சொல்றாங்க. காங்கிரஸையே அவங்க கூட சேர்த்துக்கிறாங்கன்னே தெரியல. காங்கிரஸ்காரங்க தான் பாவம் திமுகன்னு சொல்லி கூட சேர்த்துட்டு இருக்காங்க. திரு தியாகராஜன் சரி, நிர்மலாங்க சரி, நான் சொல்றது வந்து சப்ஜெக்டுக்குள்ளே தான் கொண்டு வரும் பிளான்ல இருக்கிறேன். அரசியல் பக்கம் போற பிளான் இல்ல. நானு என்ன கேள்வின்னு 2004 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுது. 40-40 நினைவு மொத்தமா வந்து 2004 எடுக்கிறாங்க. 2006 அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2006 உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் திருத்தம் கொண்டாங்க. அப்ப அவர்களும் இதே காரணத்தை சொல்லலாம். நான் சொல்றேன், அந்தந்த கால சூழ்நிலைக்கு அரசு கொள்கை முடிவு எடுக்குது. அந்த கொள்கை முடிவை நீங்க அந்தந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப எடுக்கக்கூடிய முடிவை சொல்ல முடியும். ராகுல் காந்திக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரானது திமுகவுக்கு பெரிய விஷயமா இருக்கு. மேற்குள்ள இருந்து 222 தொகுதி வின் பண்ணிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா 132 திரு தேவசகாயம், திரு பழனித்துறை, நான் பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் உங்க 2 நோக்கத்தை சந்தேகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேள்வி அது அல்ல.
உங்களுடைய செயற்குள்ள யார் இருந்தாங்க, யாருடைய பிறந்தநாள் யார், அது கேள்வி அல்ல. நீங்க பாலிடிக்ஸ் பண்ணும்போது நான் நிப்பாட்டினேன். இந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம தினசரி 360 நாள் 360 நாள் அதான் பேசுறோம். நான் தெரிஞ்சு கொள்ள முயற்சி என்ன நடக்குதுங்க பாப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பாலிடிக்ஸ் நான் வரேன். எங்கள் அம்மாவுடைய இத்தனை திட்டங்கள் 2006 எதிர்க்கட்சி தலைவராக வெற்றி உறுதி வெள்ளட்டும் வாழ்க வாழ எல்லாருமே வெள்ளுங்க, எல்லாருடைய நோக்கம் நிறைவேற்ற நம்முடைய ஒரே பாயிண்ட் தான். நான் கேட்கிறது 2006 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இதே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக இதை மாற்றுகிறார்கள் சொன்னாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணி அதே தான் காரணம் சொல்லுது. நீங்க அன்னைக்கு என்ன காரணம் சொல்லோ அதே காரணம் இன்னைக்கு சொல்றாங்க. சோ உண்மையான காரணம் ஏதாவது இருக்கா, உள்ள ஏதாவது போஞ்சு கிடக்கா? சோ எல்லாமே கிசுகிசுக்கான செய்தியா தான் இருக்கும்போது ஃபேக்ட்ல நோக்க காரணங்கள் எது முன்வைக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான காரணமாக மட்டும் புரியல. ஊடகங்கள் விமர்சனம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அரசுடைய சிறப்பான திட்டங்களை பற்றி யாரும் பேசாம ஆளுங்கட்சினா எப்பவும் அடி வாங்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு புரியல. ஐஏஎஸ் அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கு நான் சொல்லணும் ஒரே விஷயம். ஒரே ஒரு தியாகராஜன் பேசின போது பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் கேட்கிற ரெண்டாவது விஷயம் கேட்டேன். அதிமுக போச்சுனால இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் இன்னைக்கு திமுக சொல்லுது. சோ உங்களுக்கு காரணங்கள் எங்க மாறுபட்டு இருக்கு? ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தீங்க, அதே காரணம் திமுக என்ன சொன்னதோ. ஏன் இந்த சட்டத்தை மாத்துறீங்க, அதே காரணம் திமுக சொன்ன அதே காரணம். அப்போதைய கால சூழல், கொள்கை முடிவுகள், அவரவர் இத ஒண்ணு திரு தேவசகாயம் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இது மட்டும் மறைமுக இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றீங்க, மறைமுக தேர்தல் சொல்லி கவுன்சிலர்ஸ் எல்லாம் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அதே மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எம்எல்ஏக்கள் எப்படி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு பிரதம மந்திரியும் முதல் மந்திரியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அதே போல கவுன்சிலர்கள் அத்துணை பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சிலர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுத்தால் என்ன தவறு? இதே வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் என்ன இதே எங்களுக்கு விமர்சனம் பண்ணணும் எனக்கு தெரியல. வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க கவுன்சிலர் அதிகம் கிடைக்க போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வர போறாங்க. நான் திரு பழனித்துறை அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். காந்திகிராம் பல்கலைக்கழகத்துடைய அரசியல் அறிவியலுக்கான துறை தலைவர் திரு பழனிவேல், இந்த பழனித்துறை இந்த பிரச்சனையில இந்த விவாதத்துல ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்துபட்ட நிறைய கருத்துக்களை கட்டுரைகளை நிறைய படைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய பார்வையில இது போல மாநகராட்சி மேயருக்கு மட்டும் தனியாக துணை தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படும் நிலைமை, நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத துணை தேர்தல் மூலமாக நடக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படும் நிலைமை சரி நீங்க நினைக்கிறீங்களா திரு பழனித்துறை? பாண்டியன், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்க்க நான் விரும்பல. இது வந்து ரொம்ப பிராடரான சப்ஜெக்ட். இது இந்த உள்ளாட்சி அரசாங்கம், இந்த உள்ளாட்சி என்பது ஒரு பிராடர் சப்ஜெக்ட். இதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியை எதிர்கட்சியா நான் பார்க்கல. 73வது அரசியல் திருத்த சட்டம், 74வது அரசியல் திருத்த சட்டம் அது என்ன சொல்லுது, மற்ற மாநிலங்களில் என்ன பிராக்டிஸ் இருக்கு, எது நன்மை பயக்குது மக்களுக்கு, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை பார்த்து இந்த இஷ்யூ நான் பார்க்கிறேன். ஏன்னா இது நான் இந்த அரசியலுக்குள்ள போனா இது ரொம்ப நேரோ டவுன் பண்ணி இது எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிறது வரும். 73வது அரசியல் திருத்த சட்டமும் 74வது அரசியல் சட்டமும் என்ன சொல்லுது தெளிவானா, இந்த மாநில அரசாங்கங்கள் 73வது அரசியல் திருத்த சாசன சட்டத்தையும் 74வது அரசியல் சாசன சட்டத்தையும் உள்வாங்கி ஒரு சட்டத்தை மாநிலத்தில் உருவாக்குகின்ற பொழுது அந்த தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நேரடியாகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம், மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த அதிகாரத்தை மாநில அரசாங்கத்திற்கு விட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒரு காலத்தில் நம்முடைய மாநிலத்தில் நேரடியாக இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டம் வந்தது. ஆனால் இதற்கு நான் ஒரு சரியான ஒரு கம்பாரிசன் எங்க இருக்கு அப்படின்னா கேரள மாநிலம். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு முழுமையாக வழிகாட்டக்கூடிய மாநிலமாக உள்ளாட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாநிலத்தினால அதை நான் சொல்றேன். நீங்க பாண்டியவர்களே உங்களுடைய விவாதத்தில் ஒரு சமயத்துல சொன்னீங்க என்ன அப்படின்னா, இது ஏன் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பொருந்தாதா, ஒன்றிய தலைவருக்கு பொருந்தாதா, மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு பொருந்தாதா, நகராட்சி தலைவர்களுக்கு பொருந்தாதான்னு சொன்னீங்க. இதான் உண்மை. கேரளாவில் என்ன இருக்குன்னா, கிராம பஞ்சாயத்து தலைவரும் மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கிறார். அங்கே ஒன்றிய பஞ்சாயத்து தலைவரும் மறைமுகம் தான், மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் மறைமுகம் தான். அதே போல நகராட்சியிலையும் மறைமுக தேர்தல் தான். அதே போல மாநகரத்தினுடைய தந்தையும் மறைமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் அங்க இந்த டிசைன்ங்கிறது அங்க அப்படித்தான் பண்ணிருக்காங்க.
இப்ப நாம என்ன இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, அங்கேயும் ஒரு காலத்துல அப்படி இருந்தது இருந்தது. ஆனா இந்த புது சட்டம் வருகின்ற பொழுது இவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எதை சொல்லும் அப்படின்னா, இது தேவசகாயம் சொல்லுகின்ற பொழுது சொன்னாரு, அந்த தேர்ந்தெடுக்கின்ற வரைக்கும் தான் பார்ட்டி, அதற்கு பிறகு வந்த உடனே அவர்கள் இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மக்களுடைய வில்ல அங்கே பிரிவேல் பண்ணணும்னு. நமக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, மாமன்றத்திற்கு தேர்தல் மூலமாக உறுப்பினர்கள் வந்தாலும் அவர்கள் பொதுமக்களுடைய அபிலாஷைகளை பீப்புள்ஸுடைய வில் அங்க ரெப்ரசென்ட் பண்றாங்களாங்கிறது பேசிக்கான கொஸ்டின் வந்துருது. இப்போ ஒரு சூழல் இருக்கு. என்ன சூழல்னா, மிக வேகமாக செயல்படக்கூடிய சூழல், ஸ்மார்ட் சிட்டி வருது. இப்ப அதிகப்படியான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வருது. இத நிர்வாகம் செய்கின்ற பொழுது, இது வேகமாக செயல்படுகின்ற பொழுது, இந்த நேரடியாக தேர்தல் வருகின்ற பொழுது அந்த மாமன்றத்திற்கு வரக்கூடிய தலைவர் ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்தவராகவும், அதே போல மன்ற உறுப்பினர்கள் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க எப்படி செயல்படுவாங்கிறத பார்க்கிற பொழுது 20 ஆண்டு காலத்தினுடைய வரலாறு இருக்கிறது, எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதை கணிக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சிக்கலை உருவாக்குமோ என்கின்ற அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கலாம். சட்டத்தின் மூலமாக 73, 74வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இதில் தவறு கிடையாது. ஆனால் ஒன்று என்னவென்று சொன்னால், பர்ஸ்பெக்டிவாக ஒரு மன்றம் என்று வருகின்ற பொழுது அது அத்தனை பேருக்கும் வரலாம், அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், 20 ஆண்டு காலம் இந்த புதிய பஞ்சாயத்து இதுல வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நகராட்சியை பொறுத்தவரைக்கும், இந்த மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாநகராட்சி என்று வருகின்ற பொழுது அந்த இதுல போய் அது செயல்படுது. இது 73, 74 என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டு காலம் அனுபவம் சொல்லுகின்றது என்ன என்று நமக்கு இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட இல்ல. ஆனா இந்த அரசியல் அனுபவத்தை வைத்து இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த நகராட்சியிலும் மாநகராட்சியில் வருகின்ற பொழுது செயல்பாடுகளுக்கு குந்தகமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இதை கொண்டு வந்திருக்கலாம். அதுல சட்டபூர்வமாக ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் 74 அதற்கு பாரே கிடையாது. இன்டைரக்டாவும் இருக்கலாம், டைரக்டாவும் இருக்கலாம். செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடியது யார் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை 2 அரசியல் சாசன திருத்த சட்டம் யாரிடம் கொடுத்திருக்கிறது என்றால், மாநில அரசு எப்படி டிசைனை விரும்புகிறதோ அப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலே இதுல ஒன்னும் சட்ட சிக்கல் வருவதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த எல்லா நிலைகளிலுமே இந்த மறைமுக தேர்தல் வரலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. இயல்புல பாத்தீங்கன்னா தேவசாயம் அவர்கள் குறிப்பிட்டது போல, நம்ம எல்லாம் கண்கூடா பாக்குற போல, இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள், எம்பிக்கள் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுதான் கணக்குல உள்ளது. ஆனா நடைமுறையில் என்ன பாக்குறோம், அதிமுக தேர்தலில் போட்டியிடும் போது யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே தெரியும். திமுக சொன்னாங்க, இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தேமுதிக மக்கள் கூட்டணியில் விஜயகாந்த் முன்னிறுத்தாங்க. சோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் உளுந்தூர்பேட்டையிலயோ எங்கேயாவது போட்டியிட்டாலும் கூட முதலமைச்சர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். சோ அவருடைய விஷன்ல, அவருடைய நேரடி பார்வையில இந்த ஆட்சி எப்படி இருக்கும் முடிவு போறாங்க. அப்ப ஜெயலலிதா வேணுமா, கருணாநிதி வேணுமா, விஜயகாந்த் வேணுமா, மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. அதே போல இந்த மேயர்ல நாங்க இவரை தான் மேயரை முன்னிறுத்துறோம், அப்ப சைததுரைசாமி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, அல்லது மா சுப்பிரமணியம் வேணுமான்னு நேரடியா மக்கள் முன்னாடி ஒரு பார்வை வரும், வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? பழனிதுரை, அது தேவையில்லை. சொல்லுங்க திரு பழனிதுரை, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இப்ப எப்படி நம்ம இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு நம்ம கொண்டு போய் நிக்கிறோமா? ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பாராளுமன்ற தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யார் வருவாங்க. அதே மாதிரி மேயர் ஒரு ஆள் ஒட்டுமொத்தமா தேர்ந்தெடுக்கப்படும் போது அன்னைக்கு நமக்கு ஸ்டாலின் வேணுமா, மா சுப்பிரமணியம் வேணுமா, சைததுரைசாமி வேணுமா பார்த்து மக்கள் முடிவு எடுக்க முடியும் இல்லையா? அது இது என்ன அப்படின்னா, இந்த நீங்க கண்டிப்பா பண்ணுங்க திரு பழனிதுரை. அதாவது இது நம்ம ரொம்ப தெளிவா சொல்லணும். இந்த நேரடியான தேர்தல் என்பது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி வேணும் நமக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். எப்படி பீப்புள்ஸ் வில்ல நம்ம கொண்டு ஒரு மன்றத்துல இன்றைக்கு நம்முடைய அரசியல் சூழல் என்பது அரசியல் கட்சிகள் தான் பிரதானமாக இதை டிசைட் பண்ணுது. அந்த காலகட்டத்தில் இப்படி மறைமுக தேர்தல் என்பது வருவதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா அதுக்கு நம்ம போக முடியல, போகக்கூடிய சூழல் கிடையாது. நமக்கு இந்த ஜனநாயகத்தையே நம்ம என்ன சுருக்கி பார்த்துட்டோம்னா தேர்தல் பார்த்துட்டோம். தேர்தலை தாண்டியது ஜனநாயகம். மக்கள் பீப்புள்ஸ் வெல்ஃபேர், ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ், ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ளுதல், கருத்துக்களை வாங்குதல், பொது கருத்துக்களை வாங்குதல், கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல், எதிர்கருத்தை ஆமோதித்து வாங்குதல், இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான
கூறுகள். ஆனா நாம எங்க நின்னுகிட்டு இருக்கோம்னா இன்னுமே தேர்தலுக்குள்ளே நின்னுகிட்டு இருக்கோம். நீ வெற்றி பெறுவதா நான் வெற்றி பெறுவதான்னு. அதனால இந்த நிலையிலிருந்து குறைந்தபட்சமாக மக்களுக்கு சேர வேண்டிய இந்த சலுகைகளும் இந்த சேவைகளும் சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமையில் இருக்கக்கூடியவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் இருக்குமே, ஆனால் அது நிச்சயமாக டெலிவரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது வாய்ப்பளிக்கும். அதான் ஒரு சாதகமான அமைப்பா இருந்துச்சுன்னா மாற்றுக்கருத்துல மேயர் ஒரு காரியத்தை நிறைவேற்ற நினைச்சாருன்னா அவருக்கு ஆதரவான அவருக்கு பெரும்பான்மை கொண்ட ஒரு கவுன்சில் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நான் திரு தேவசகாயம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 2006 ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறையை மாற்றட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு இருக்கிற மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் அங்க இல்ல. சோ அதை முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தான் சரியா இருக்கும். இல்லாட்டி குதிரை பேரம் நடக்கிறது தான் வழிவகுக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கேயும் இது மாதிரியான ஒரு சட்டம் ஒரு திட்டம் ஒரு தடை உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை என்னன்னா நான் வந்து சொன்னது மாதிரி குடியரசு சட்டம் வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இந்த பிரச்சனை வர்றது காரணமே ப்ரொஃபசர் சொன்னாரு கேரளாவை ஐடியால எடுக்க முடியாது. தமிழ்நாடு அதோட பெரிய ஸ்டேட். தமிழ்நாடு இன்னைக்கு 50% மேல அர்பன் வந்தாச்சு. 50-50 அர்பன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்த அர்பன் கவர்னன்ஸ் கான்செப்ட் சரியா கொண்டு வரணும். நான் என்ன சொல்றேன்னா அர்பன் கவர்மெண்ட் தேவை, அதாவது நகர்ப்புற அரசாங்கம் தேவை. இப்ப இருக்கிறது அரசாங்கம் இல்ல, மேயர் அண்ட் கவுன்சில். இப்போ யூரோப் நான் ஸ்டடி பண்ணிருக்கேன், சவுத் ஆப்பிரிக்கா, எங்க யூரோப் போக வேண்டிய தேவையில்லை, அமெரிக்கா போக வேண்டிய தேவையில்லை. சவுத் ஆப்பிரிக்கால எங்க சிஸ்டம்னா சிட்டி கவர்மெண்ட். சிட்டி கவர்மெண்ட்ல மேயருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. மேயர் அண்ட் கவுன்சில் கேபினெட் மாதிரி. அவங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது மேல இருந்து ஒன்னும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அவங்க தேவைப்பட்ட ஆபீஸ் தான் பேனல் வரும். அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போறது மாதிரி ஒரு பேனல் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஆபீஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் போடணுமா ஐபிஎஸ் போடணுமா. இந்த கொஸ்டின் என்னன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தலைகீழ வந்தது. இல்ல நம்மகிட்ட எப்பவுமே முதல்ல சொன்ன மாதிரி மத்திய அரசு மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது இல்ல, மாநில அரசு உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறது இல்ல. அதான் ஏன்னா தலைகீழ மாறி போச்சு இல்ல. ஒரு அதிகாரம் கையில வந்துட்டா யாரு கொடுப்பா? என்ன அதிகாரம் வேணும் என்ன அதிகாரம் கேக்குறாங்க. அதான் இப்ப பிரச்சனை ஆனதுனால சிட்டியை பொறுத்தவரை மேடம் சொன்னாங்களே ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணாங்க. அவர் ப்ரொஃபசர் சொன்னாரு சிட்டியில கவுன்சிலர்ஸ் 155 வார்டு இருக்கு. ஒவ்வொரு 200 வார்டு இருக்கு. 200 வார்டுக்கும் தனித்தனி பிரச்சனை. கவுன்சிலருக்கு அந்த கன்சிடரேஷன் தான் பண்ணுவாங்க. எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வித்தியாசம் அந்த கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. வேற சிட்டி முழுதும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பாப்புலேஷன் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் சிட்டி மற்றபடி சிட்டி நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அது பண்ணும்போது ஓவரால் சிட்டிக்கு எப்படி கவர்னன்ஸ் இருக்கணும் என்ன மாதிரி நடந்துட்டு போது சிட்டி ஒரு கவுன்சிலருக்குள்ள கான்செப்ட் மேயர் கான்செப்ட் வேற. அதனால ஒரு முதல்ல என்ன நீங்க சொல்ற மாதிரியே மேயர் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்து அவர் அதிகார பெரும்பான்மையோட பெற்று வெற்றி பெற்றா வச்சுக்கோங்களேன். ஆனா அவருக்கு தேவையான கவுன்சிலரோட எண்ணிக்கை இல்லன்னு நீங்க சொல்ற மாதிரி என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அவருக்கு என்ன விஷன் இருந்தா என்ன? நீங்க இந்த கம்பேரிசன் ஒத்து வராதா கூட பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ பல பவர் அவருக்கு கிடையாது. காங்கிரஸ் பண்ணணும், செனட் பண்ணணும். அவர் கான்சென்சஸ் டெவலப் பண்றாரு. மேயரா இருக்கிறவர் அந்த மாதிரி கான்சென்சஸ் டெவலப் பண்ணணும். அரசியல் மாத்திரம் பண்ணிக்கிட்டு போதாது. மக்களுக்காக நீங்க வந்தீங்கன்னா அந்த மக்களுக்காக சேவை பண்ணுவீங்க, அரசியலுக்காக வந்தீங்கன்னா அரசியலாக பண்ணுவீங்க. அது வேற, அதான் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா ஒரு சீனியர் மேன் ஒரு காம்பிடன்ட் மேன் மேயரா வந்தாங்கன்னா எல்லாரும் இணைத்து செயல்பட்டு அதிகாரிகளையும் 2 கட்சிகளும் செயல்பட்டு ஒன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். ஸ்டேட் லெவல்ல அதை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. என்ன இப்ப நீங்க சென்னை பாத்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் 1 கோடி எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே பல நாடுகளோட ஜாஸ்தி பாப்புலேஷன். பெரிய பெரிய நாடுகள், நல்ல ஃபேமஸ் நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் இல்ல, ஃபேமஸ் சைஸ்ல சின்னதா இருக்கலாம், ஃபேமஸ் நாடுகள். அதுக்கு ஒரு சிட்டி கவர்மெண்ட் இருக்கா? ஒரு சிஸ்டம் கிடையாது. ஒரு கார்பரேஷன் இருக்கு, 14 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, டவுன் பஞ்சாயத்து இருக்கு, வில்லேஜஸ் இருக்கு. அப்படியே ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி குழப்பி பண்ணி ஒரு கான்செப்டே இல்ல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். மேயருக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, கவுன்சிலர்ஸ்க்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? நான் நிர்மலாட்ட அதே கேள்வி தான் கேட்க விரும்புறேன். திரு தேவசாயத்தை கேட்ட கேள்வி. தமிழக முதலமைச்சர் தான் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கேள்வி எழுப்புறாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டு தான் இந்த முறையை மாற்றணும். இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாம கவுன்சிலர் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிற கட்சி தாவல் தடை சட்டம் முதல்ல கொண்டாங்க, அப்புறம் கொண்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 6 வருஷம் ஆகும்போது நம்ம ஆட்சிக்கு தொடர்ந்துட்டு இருக்கோம். மாத்திருக்கோமா, செஞ்சிருக்கோமா? இதுவரை மாத்தல. ஆனா அதுக்கான தேவையும் வரல. ஒருவேளை திமுக தலைவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களே எடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? 134 18 பேர் தான், 12 பேர் இருந்தா போதும், நாங்க ஆட்சி அமைச்சிருவோம். அது மாதிரி திமுகவுக்கு வேணா அந்த மாதிரியான நப்பாசைகள் இருக்கலாமே தவிர எங்களுக்கு அந்த சொன்ன வார்த்தை தப்பா சொல்ல. அவர் சொன்னாங்க அதிமுக மிகப்பெரிய அபரிமிதமான வெற்றி பெற்றல
ஒரு 15 எம்எல்ஏக்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றோமா இல்லையா? நாங்க என்ன ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கட்சிகிட்டையா கேட்டு ஒரு மைனாரிட்டி அரசை அமைத்திருக்கோம். அம்மா தலைமையில் அமைத்திருக்கோம். அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு அந்த தேவையில்லை. ஏன் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? ஒரு பெரிய வேற வீட்டுல உட்கார்ந்து உண்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஏதோ ஒண்ணு சரி இன்னைக்கு நம்ம பேசல டிவியில ஊடகத்துல நம்மளை பற்றி பேசணுமேங்கிறதுக்காக எதையோ ஒரு அறிக்கையை எழுதி வெளியிடுகிறார். அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பேசுற இதெல்லாம் நாங்க பண்றதே இல்ல. திமுக தலைவர் வந்து வீட்டுல உட்கார்ந்து எழுதி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதிமுக தலைமை வந்து ரொம்ப ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கட்டும். நான் கேட்கிறேன், அதிமுக தலைமை தான் இந்த கோரிக்கையை வச்சது. கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. அது செய்யலையே. நீங்க 2011 இருந்து அறுதி பெரும்பான்மையோட திரு ஸ்டாலின் அவர்கள் மாத்தும் போது உங்களுக்கு தேவை சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க மாத்தும் போது கொண்டு வரணுமான்னு கேட்கிறேன். இவ்வளவுதாங்க. அவங்க மாத்தும் போது கொண்டு வந்து கேட்டீங்க. நீங்க மாத்துறீங்க. எப்படிங்க தேவையில்லாம போயிரும்? தேவைப்படலையே மிஸ்டர் பாண்டே. அந்த மாதிரியான குதிரை பேரத்துக்கோ இதுக்கோ என்ன குதிரை பேரங்க அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படப்பட்ட அந்த மாதிரியான கொள்கைகள் அந்த மாதிரியான குதிரை பேரம் பண்ணி அதான் இப்போ சமீபத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவங்க தலைவர் அதை காட்டினார். அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று அவரே காட்டினார். அதனால சொல்றேன், எங்க தலைமை எங்கள் அம்மா என்றுமே அந்த மாதிரி எல்லாம் சொன்னதில்லை. இந்த மாதிரியான குதிரை பேரத்துக்கு நாங்க போனதும் இல்லை. தேமுதிக ஒவ்வொரு கட்சியிலும் கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் தங்களுடைய தொகுதி பிரச்சனைக்காக முதலமைச்சர் சந்திச்சதை ஊரெல்லாம் தொகுதி பிரச்சனைக்காக அவர்களாக வந்து முதல்வரை சந்தித்து அவரவர் குறையை சொல்லி ஆதரவு எல்லாருமே கட்சி மாறினாங்க. கடைசி வரைக்கும் கடந்த சட்டமன்றம் வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய தொகுதி பிரச்சனைக்காக சந்தித்த எம்எல்ஏக்கள் அத்துணை பேரும் அவங்க கட்சியில் தான் இருந்தாங்களே தவிர ஆதரவை தெரிவித்தார்கள். அம்மாவுடைய செயல்பாட்டை பார்க்கக்கூடிய ஆதரவு தெரிவித்தாங்க. பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து எதுவுமே தெரியாதவங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. மாபா பாண்டியராஜன்ல இருந்து அருண் பாண்டியன்ல இருந்து எல்லாருமே போய் பார்த்த போது எதற்காக பாக்குறாங்கன்னு அரசியல் அரிச்சோடி கத்துக்கூடிய அத்தனை பேரும் தெரியும். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற விவாதங்கள்ல கூட சில கேள்விகளுக்கு என்ன பதிலா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்திருக்கலாம். நான் சொன்னதுக்கு ஐயா அவர்கள் சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஊடக செய்தி தொடர்பாளர் அப்படின்னு. சில விஷயங்களை இருந்திருக்கலாம் நான் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அப்போது அரசின் கொள்கை முடிவுல, அதுவும் திமுக அரசினுடைய கொள்கை முடிவுல அதுல வந்து எப்படி நான் வந்து ஒவ்வொன்றுக்குள்ளும் போய் அது இப்படித்தான் அப்படின்னு சொன்னா அது பொய்யத்தான். அதிமுக அரசின் கொள்கை முடிவுல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தான் கேட்கணும். இதுக்கு மேல வேற எப்படிங்க கேட்க முடியும்? அதுதான் சொன்னேன், எங்கள் அரசினுடைய கொள்கை முடிவு அதற்கான ஒரு சரியான காரணங்களோட வெளியிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க திரும்ப திரும்ப என்னன்னு கேட்டா அது நகராட்சி ஊராட்சி அளவுல வார்டு மெம்பர்ஸ் இவங்களை எல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மன்ஸ் இவங்களை எல்லாம் செலக்ட் பண்றதெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல். ஐயா கூட சொன்னாங்க, பழனிக்குமார் ஐயா அவர்கள் கூட சொன்னார். அதற்கான தேவை அங்க வரல. ஏற்கனவே அங்க மறைமுக எலெக்ஷன் இருக்கிறதுனால வரல, தேவைப்படல. நான் திரு பழனித்துறை அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து இப்ப 50% வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு பிராக்டிகலான ஒரு பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். மகளிருக்கான அதிகாரம் கிடைப்பது போர்வை சேர்க்குங்கிற ஒரு திட்டமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பல உள்ளாட்சி அமைப்புகள்ல மகளிருடைய பேர்ல அந்தந்த பஞ்சாயத்து தலைவருடைய பேர்ல அந்தந்த உள்ளாட்சி பிரதிநிதியுடைய பேர்ல அவரவருடைய கணவன்மார் தான் இருக்கிற கண்கூடா வந்து இவங்க தாங்க கவுன்சிலர் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த கவுன்சிலர் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதா இருக்கும். ஆனா கவுன்சிலர் ஒரு ஆண் அறிமுகப்படுத்துவாங்க. அப்புறம் இல்லங்க மகளிருக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா இல்லங்க இவங்களுடைய மனைவி தான் இருக்கிறாங்க, இவருடைய அக்கா தான் இருக்கிறாங்க, தங்கை தான் சொல்லுவாங்க. சோ முழுக்க முழுக்க பெண்களுடைய பேரில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயத்துல 33,000 இருந்தா 50,000 இருந்தா இது வந்து என்ன பலனை கொடுக்கும் நினைக்கிறீங்க? ரெண்டாவது பாண்டே நல்ல கேள்வி, அடிப்படையான கேள்வி. இந்த 50% வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப். இதை மறந்துடக்கூடாது. நாம் வாழக்கூடிய சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம், அதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இந்த பெண்கள் மேம்பாட்டுக்கு அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களுடைய பிரச்சனையை யார் பேசுவது என்பது. ரெண்டாவது, இதுக்கு ஒரு தியரி இருக்கு, கிரிட்டிக்கல் மாஸ் தியரின்னு அர்த்தம். மாற்றங்களை செய்யவல்ல எண்ணிக்கை வேண்டும். அந்த எண்ணிக்கை 33 இருக்கிற பொழுது இந்த பேச்சுகள் எப்போது இருக்கு, தொடர்ந்து இருக்கு. ஆனா நான் இந்த தொடர்ந்து உள்ளாட்சி 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன மாற்றத்தை பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த பெண்கள் முதலில் நாற்காலியில் அமருவதற்கு தயங்குகிறார்கள். 2வது, 3வது, 4வது
ஆனால் இன்றைக்கு முடிவெடுக்க தயங்காமல் முடிவெடுக்கிறார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுகிறது? அது உலக வங்கியா இருக்கட்டும், மற்ற நிறுவனங்களா இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் ஆய்வு செய்வதில் இந்த மகளிர்கள் வந்த காரணத்தினால் மகளிருடைய பிரச்சனை பேசப்படுகிறது, மகளிருக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசப்படுகிறது, முடிவுகள் எடுக்கப்படுகிறது, தலைமைத்துவம் வளர்கிறது, பெண்கள் முன்னேறுகிறார்கள், இதை பத்தி எல்லாம் பேசப்படுகிறது. ஆகையினால இந்த 50% என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு தேவை என்னவென்று சொன்னால் இவருக்கு சரியான பயிற்சி என்பதுதான். இந்த பயிற்சி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக கடந்த காலத்தை விட மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில இந்த பெண் சார்ந்த அதாவது நடவடிக்கைகள் மிக அதிகம் அரசாங்கத்தில். ஆகையினால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த பெண்கள் அதிக அளவில் பெண்கள் சார்ந்த பெண்கள் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இது மிக முக்கியமான உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது எவ்வளவு தூரம் நடைமுறையில் சாத்தியமாது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியா இருந்தது. திரு கராத்தே தியாகராஜன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், நான் ஏற்கனவே திரு பழனித்துறை அவர்கிட்ட கேட்டது போல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காடா மாற்றுவது மூலமா நடைமுறையில சில மாற்றங்கள் சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சில இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், பெண்களுடைய பேர்ல அவரோட உறவினர்கள் தான் முழுமையான ஆளுமை செலுத்திட்டு பாக்குறோம். ஆனா திரு பழனித்துறை சொல்றாங்க, ஒரு தொடர்ந்து இது போல முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டே வர 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 படிப்படியா இது மாறும், பெண்களுக்கு முழுமையான பிரதிநிதித்துவம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தலைவர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது தான் இந்த 73rd பஞ்சாயத்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது நரசிம்மராவ் ராஜீவ் தான் கொண்டார். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை அவர் தான் கொண்டார். அவர் தான் ஆக்ட்ல பாஸ் பண்ணது தலைவர் ராஜீவ் காந்தி தான். ரெண்டாவது அன்னை சோனியா காந்தி தான் பார்லிமெண்ட்ல இது ஒரு 33% எம்பிஸ் கொண்டாந்து ஃபைட் பண்றாங்க. சோ அன்னை சோனியா காந்தி பொறுத்த மட்டும் இப்போ இந்த ஒரு 50% கொண்டாடுறது லேடிஸ்க்கும் முக்கியமா கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுத்தாதான் அவங்களும் ஈக்குவல் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களும் நிர்வாக கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு. லேடிஸை பொறுத்த மட்டும் அவங்களும் ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் பாக்குறவங்க, நானும் பல லேடிஸ் கவுன்சிலர்ஸ் பாத்துருக்கேன், அவங்களும் எஃபெக்டா போய் பாக்குறது, ஒரு பெண்கள் பிரச்சனையா ஒரு பிராக்டிக்கலா அட்டென்ட் பண்றது. சோ அவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு கொடுத்தாதான், பவர் கொடுத்தாதான் அந்த பவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிறது சட்டத்தை உருவாக்கக்கூடிய பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க. ஆனா கவுன்சிலர் அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனைகளோட நேரடி தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. ராத்திரி ஒரு சேதாரம் ஆச்சுன்னா, இப்ப இந்த வெள்ள பிரச்சனையில் நீங்க பாத்தீங்க, எம்பி வரல எம்எல்ஏ வரலங்கிறத விட கவுன்சிலர் வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. சோ அவருடைய குடும்பத்திலேயோ தெருவிலேயோ ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல எதிர்பார்க்கிறது கவுன்சிலருடைய பங்களிப்பு. பெண்கள் இது போல பதவிக்கு வரும்போது அவரால் 24 நேரம் செயல்பட முடியுமா? ஒரு ஆபத்தான காலங்களில் போய் நிக்க முடியுமா? களத்துல போய் நிக்க முடியுமா? இரவு போல் பாராம அவள் ஆண் போல் செயல் முடியுமாங்கிற கேள்வி வரும். அதனால தான் ஆண்களுடைய ஆதிக்கம் அந்த அதிகமாயிருது. அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு மேயர் பொறுப்பு வந்திருக்கேன். எல்லா லேடிஸ் கவுன்சிலர் திமுகவும் சரி, ஆனால் எல்லா லேடி பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களும் இரவு ஃபயர் ஆக்சிடென்ட்னா இப்ப நாங்க முன்னாடி அவங்களும் போய் முதல்ல வந்துடுறாங்க, இருந்து என்ன தேவைகளோ, அதுக்கப்புறம் ஒரு டிரைனேஜ் பிளாக்கா இருந்தா அது உடனே மெட்ரோ வாட்டரை கூப்பிட்டு டிரைனேஜ் அதிகாரி சொல்றது, ஒரு தண்ணி பிரச்சனை, அவங்களும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். இதை ஒரு நம்ம கேட்டகரியா பிரிக்க முடியாது. பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான், அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாதான் அதுக்கு தான பிராக்டிக்கலா அவங்க செயல்படுத்த முடியும். இதில் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. நம்ம இதுல நிர்மலா கேட்கிறேன், உங்களுடைய பெண்களுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்எல்ஏ எம்பியா இருக்கிறத விட கவுன்சிலரா இருக்கிறதுல அதாவது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்கத்தான் இருக்கும். ஆனா போலீஸ் துறையில, ராணுவத்துல இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்ல இல்லையா? அதுபோல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிச்சயமாக பெண்கள் அதை சாதிப்பாங்க. இல்ல நீங்க சொன்ன போல போலீஸ்லயும் ராணுவத்திலயும் இப்ப கூட நம்ம போர் விமானங்களை இயக்குறதுக்கு பெண்கள் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பயிற்சி விட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக அவருடைய கணவன்மார்கள் வண்டி ஓட்ட முடியாது, அவங்க தான் ஓட்டியானும். ஆனா இங்க கவுன்சிலர்கள் பாத்தீங்கன்னா மேயருடைய சீட்ல, சேர்மனுடைய சீட்ல, பஞ்சாயத்து தலைவர் சீட்ல மனைவிக்கு பதிலாக கணவன் உட்கார்ந்து இருக்கிறதா 100 இடங்கள்ல பாத்திருக்கோம். ஊடகங்கள் அவ்வளவு செய்தியா வந்திருக்குது. அவர்கள் கண் பார்வையில மன்ற கூட்டங்கள் நடந்திருக்கு, கண்கூடா பாக்குறோம். நீங்க சொல்றதை மறுக்கிறதுக்கு இல்ல, நிறைய இடங்கள்ல நாங்களும் பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா அந்த சூழ்நிலை கொஞ்ச காலத்துல மாறிடும். ரொம்ப நாளைக்கு, நீண்ட நாளைக்கு அதை அந்த பெண் அனுமதித்துக் கொண்டே இருக்க மாட்டாள். நிச்சயமாக அவளுக்கென்று ஒரு அந்த நடைமுறைகளை பார்த்து அந்த சிக்கல்களை எப்படி கையாள்றதுன்னு தெரியறப்போ நிச்சயமாக எல்லா துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் அரசியலில் மிக அதிகமாக சாதிப்பார்கள். அதுவும் எங்கள் அம்மாவை போன்ற ஒரு தலைவர் பெண்களின் வளர்ச்சிக்காக, பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த ஒரு தலைவரை பெற்ற ஒரு மாநிலத்தில் நிச்சயமாக பெண்கள் அற்புதமாக சாதிப்பார்கள். நான் திரு தேவசாமி கேட்கிற ஒரு விஷயம், ஒரு திமுக கூட இடையில ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. 2004க்கு பிறகான தேர்தலில் மத்தியிலையும் மாநிலத்திலும் இணக்கமான அரசு இருந்துச்சுன்னா நிறைய திட்டங்களை கேட்டு பெற முடியும் சொல்லிட்டு, அப்ப காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கும்போது இங்க அதிமுக அரசுனால நிறைய சண்டை ஓடிட்டு இருந்தனால அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக மேலையும் கீழே மாநிலத்திலும் மத்தியிலையும் இணக்கமான அரசு இருந்தா
எல்லா விஷயங்களும் சாதிக்கணும். அதே போல மாநிலத்திலும் உள்ளாட்சிகளையும் இணக்கமான அரசு தான் சாத்தியமா? அவர் சொன்னது போல ஆளுங்கட்சி வேறையாகவும் உள்ளாட்சி வேறையாகும் போது கடுமையான குடைச்சல், சண்டை, அவர்களை இவர்கள் முடக்குவது, இவர்களை அவர்கள் முடக்குவது ஒரு போர் தான் வந்துட்டு இருக்குமா? நீங்க நகர்ப்புற அரசாங்கத்தை அரசியல் ஆகிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படிதானே இருக்கு, அப்படிதான் இருக்கணும். அதை மாற்றணும், பேசிக் சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்போ பெண்களை பற்றி சொன்னீங்களே, அது நீங்க போட்டிடுறதே பொலிட்டிக்கலா தான் போட்டிடுறீங்க. அதிமுக பண்றீங்க, எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நலன் பெருசா வந்துடணும். அப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க ஒரு பிரச்சனை ஆதர்சமான கனவு காலத்துல இருக்கிறீங்க. கனவு காலம் இல்ல, இந்த நம்ம சீரழிவு நடக்கிற காரணமே தான். சீரழிவு நடந்துட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்க, கண்ணு முன்னால பாத்துக்கிட்டு இருக்கோம். சீரழிவு காரணம் என்ன? எல்லாமே அரசியல் 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 அரசியல். இப்ப அது நீங்க பெண்களை பற்றி பேசுங்க இல்லையா, அதை நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் பல பப்ளிக் இதுல இதா இருக்கேன். வீட்டுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்க, வெளியே வந்தா அவங்க ஆதிக்கம் செலுத்துறதே இல்லை, ரொம்ப சப்மிசிவா போயிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அரசியல் இன்னைக்கு நிலைமை பெண்களை பொறுத்த மட்டும் பை அண்ட் லார்ஜ் தே ஆர் ஹானஸ்ட், டு பி வெரி ஃபிராங்க். எனக்கு டீலிங்ஸ்லாம் அப்படிதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஹார்டர், அதாவது சிம்பிள். அதாவது குறுக்கட் மைண்டும் அந்த இது 420 மைண்ட் ரொம்ப குறவு. அவங்க அவங்களுக்கு இன்னைக்குள்ள அரசியல் அவங்க சூட் ஆக மாட்டாங்க. நீங்க 50% பண்ணுங்க, 80% பண்ணுங்க. பிராக்டிகல் இல்ல. முதல்ல ஆண் அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க, பெண் அரசியல்வாதிகள் ஊழல் பண்ண மாட்டாங்க. அவங்க 10ன்னா இவங்க 1, 10 மேக்சிமம் 2. ஜெனரல் நீங்க ஆவரேஜ் தானே பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்குள்ள அரசியல் மிகவும் மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது ஊழல் அரசியல் மாதிரி இருக்கும்போது பெண்களின் என்ன ரிசர்வேஷன் கொடுத்தாலும் அவங்களால எஃபெக்டிவா பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. திரு பழனிதுரை, நான் கேட்க விரும்புற விஷயம் திரு தேவசேகரத்தை கேட்டதுதான். இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளும் மாநில அரசு இணக்கமான போக்கில் இருக்கதா சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது இந்த வாதம் அடிப்படையில் ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா மைய அரசு வேற இருக்கலாம், மாநில அரசு வேற இருக்கலாம், உள்ளாட்சி வேற இருக்கலாம். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளாட்சி மக்களோட தொடர்பு பிடித்திருக்கு, நேரடியான தொடர்பு இருக்கு. அன்றாட தேவைகள், அவனுடைய தேவைகள் கவனிக்கப்படுவது இந்த உள்ளாட்சியில. இந்த மக்கள்கிட்ட கையில் இருக்கின்ற பொழுது யார் ஆட்சியில் இருந்தாலும் அது செய்தாக வேண்டும். மாநிலத்திற்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா அந்த உள்ளாட்சிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், செய்தாக வேண்டும் அப்படிங்கறத நீங்களும் சொல்றீங்க, திரு தேவசேகரன் சொல்றாங்க. அதான் யாருமே மறுக்க முடியாது. ஆனா செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வி வருதா? நீங்க இயல்புல நீங்க பார்க்கலாம், மத்திய அரசாங்கத்தோட மத்தியில பாஜக இருக்குன்னு, மாநிலங்கள்ல பாஜக இருந்தா அவருக்கு கூட செலவு கிடைக்கும் ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இங்க அதிமுக இங்க மாநிலத்தில் இருக்கிறாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய மேயரோ சேர்மனோ அதிமுக மேயர் சேர்மனா இருந்தா அவரால் எளிது கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு நிலைமை. இது இது நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு மிக முக்கியமானதுன்னா, இது உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதியோ இல்ல உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு வரக்கூடிய திட்டங்களோ என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால், தலைவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அதை கொண்டு வர முடியும். அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் தேவை என்னவென்று சொன்னால், உள்ளாட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் தலைமைத்துவம் பெறுகிறார்களா, இவர்கள் ஆளுகைக்கான செய்திகளை பெற்றுக் கொள்கிறார்களா, அரசாங்கத்தினுடைய திட்டம் என்ன, அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன, இவர்களுக்கு நடைமுறைப்படுத்துகிற சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு வைத்துவிட்டால், எந்த கட்சி அரசாங்கத்தில் இருந்தாலும் சாதனை செய்யக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், சாதனை செய்யக்கூடிய நகர்மன்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் வரலாறு. ஆகையினால இந்த கட்சி இருந்தா தான் வர முடியும் அப்படிங்கிறது இல்லை. இன்னும் கூட இந்த கிராம உள்ளாட்சியில் வர தலைவர்கள் நம்ம சட்டத்தின்படி கட்சி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவதே கிடையாது. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் அத்தனையும் சாதித்துக் கொள்வார்கள். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆளுங்கட்சி சார்ந்திருப்பதாக செய்வார்கள். எதற்கென்று கேட்டால், எப்படியாவது மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மக்கள் மத்தியில் நமக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் அடிப்படையில் உங்களுடைய வாதம் என்பது சரியான வாதம் அல்ல, ஜனநாயகத்தில் வைக்கக்கூடிய வாதம் அல்ல. எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற பொழுது மக்களுடைய பணம் என்பது பங்கிடப்படுவது விதிகளினுடைய அடிப்படையில். அது எனக்கு வந்தாக வேண்டும் என்று சொன்னால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் போராடி பெற முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளாட்சியில் இருக்கிறது, இந்த சட்டத்திலே இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு செய்திருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையுமே மத்திய அரசு தேவையான நிதியை ஒதுக்கல சொல்லி மாநில அரசுகள் குமுறுவதும், மாநில அரசு தேவையான நிதியை ஒதுக்கல சொல்லிட்டு உள்ளாட்சி கண்ணுடா பார்த்துட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் பைனான்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டெவல்யூஷன் சப்ஸ்டான்சியலி மேல போயிடுச்சு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையேந்தி நிற்க வேண்டிய தேவையில்லை.
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நல்ல ரெவன்யூ வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால அந்த கான்செப்ட் வந்து பழைய கான்செப்ட் இல்ல. நாங்க உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு முழுமையான அதிகாரத்தை நிதி ஒதுக்கீடு எல்லாமே மாநில ஒதுக்கீடு பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒதுக்கீடு பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அங்கிருந்து திருப்பி கீழே தமிழ்நாடு தான் உள்ள வர்ஸ்ட் 99% 10% பண்றாங்க. கர்நாடகாவில் 30% வந்தாச்சு. இவங்க டெவலப் பண்றது இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்ண முடியாது. அதனால இங்கே ஒரு கட்சி அங்க ஒரு கட்சி வர தேவையில்லை. அந்த கட்சி அந்த ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. மக்கள் யாரும் அப்ப மக்களுக்கு ஒரு வாய்ஸ் கிடையாதா? அவங்க நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் பணம் வரும், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் பணம் வராது, தப்பு இல்லையா? ஜனநாயகமே இல்லையே. அந்த கான்செப்ட் மாறணும். இந்த பைனான்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்னொன்னு பாருங்க, இப்ப ஜிஎஸ்டி பத்தி நிறைய டிஸ்கஷன் இருக்கு. தமிழ்நாடு தான் மேஜர் இண்டஸ்ட்ரியல் இருக்கனால அவங்க அப்போஸ் பண்றாங்க. இருந்தா கூட அந்த சட்டத்தை அவங்களால கொண்டு வர முடியல. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இப்ப கூட அதே பார்ட்டி ஓட்டு போட்டாலும் சரி, எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா தமிழ்நாடு வந்து இந்த டெவல்யூஷன் நிறைய பண்ண ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா தலைமையில் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல், மாஸ் செக்ரட்டரி தான் பவர்ஃபுல், உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட பவர்ஃபுல். ஸ்டேட்டா சிஎம் டைரக்ட் கண்ட்ரோல், மாஸ் செக்ரட்டரி தான் அந்த கமிஷனரோ அந்த நகராட்சி சேர்மனோ கண்ட்ரோல். அதான் வந்து இன்னைக்கு இருக்க சிஸ்டம். அவங்க தலைவர் ராஜீவ்காந்தி கொடுத்த பவரை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணல. அண்ணா திமுக பொறுத்த மட்டும் உதாரணத்துக்கு 96 வந்து அவர் தளபதி ஒரு ஸ்டாலின் மேயரா இருக்கும்போது ஒரு மாலன் வந்து எனக்கு கேட்கிற ஜெர்னலிஸ்ட் கான்ல போய் என்ன தொகுதிக்கு வரணும் டிவிஷன், நான் சாதாரண கவுன்சிலர் என்ன சொல்ல டிவிஷன் கவுன்சிலர் கேட்டு வாங்கினேன். ஆனா நான் ஒரு மேயர் பொறுப்பு மேயரா இருக்கும்போது இதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சென்னையில வந்து 25 பார்க் திறக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, என்ன வந்து பார்க்கே வரக்கூடாது, நீங்க ஒரு மேயர் தலைமையில் தான் பார்க் திறக்கணும், அதான் கன்வென்ஷன். அந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருக்காங்க. 2002 இருந்து 2006 வரைக்கும் நான் ஒரு மேயரா இருக்கேன், பொறுப்பு மேயர். ராமலிங்கம் போன் பண்ணுவார் கார்டன்ல இருந்து பிஏ, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ரிசீவ் பண்ணக்கூடாது. நான் சாதாரண ஒரு கட்சிக்காரன் போது தலைவர் மூப்பனார் தலைவர் சிதம்பரத்து கூட எவ்வளவு தர பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா இருந்தீங்களா? இல்ல, நான் வந்து டெப்டி மேயர் கவுன்சிலரா இருந்தீங்க. கவுன்சிலரா இருந்து இந்த கட்சி தான் உங்களுக்கு வந்து துணை மேயரா கொடுக்குது. மேயர் பதவி காலியானனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா பொறுப்பு மேயர் ஆறீங்க. நீங்க மேயர் பொறுப்புங்கிறது நீங்க ஏற்றுக்கொண்ட பதவி அல்ல, உங்களை தேடி வந்த பதவி அல்ல, உங்களுக்கு தேடி கொடுக்கப்பட்ட பதவி அது. நீங்க எலெக்டட் மேயரா இருந்தா நீங்க வந்து கட்டாயமா கேட்கலாம், நிச்சயமா நீங்க கேட்கலாம். மேயர் பொறுப்பு வந்து சபை நடத்த சொல்றாங்க, மேயர் கையெழுத்து போடுறதுக்கு சொல்றாங்க, இந்த இது அசம்பிளி கவுன்சில் நடத்த சொல்ல டிசைன் பண்ணிட்டு போலாம்ல. ஒரு பார்ட்டி என்ன கேட்கலாம், என்ன வந்து டிசைன் பண்ணிட்டு போ, டிசைன் பண்ணி குடுத்துட்டு போக போறோம். நம்ம நீங்க வந்து ஆக்ட் பண்ண சொல்லக்கூடாது. இந்த ஃபயர் ஆக்ஷன் நடக்குது, ஃபயர் ஆக்ஷன் போயினா அங்க ஸ்பாட்ல போனா 5 வேளை சாப்பாடு கேட்கறாங்க கட்சிக்காரங்க, பப்ளிக்கோ கேட்கறாங்க வச்சுங்களேன். சாப்பாடு கமிஷன் சொல்ற 3 வேளை தான் சாப்பாடு கொடுக்க முடியும். சாப்பாடு கூட உதாரணத்துக்கு இப்ப நோட் கொடுக்க வேண்டியதானே, என்னோட செயல்பாடு நம்ம எந்த தலைமை இருக்கலாம். என்ன பிரச்சனைனா அவன் வந்து சிஎம் ஆஃபீஸ் நோட் கொடுக்க வேண்டானே. நான் 9 மணிக்கு 9:15 நோட் கொடுத்து இப்ப இருக்க மேயர் துரைசாமி நோட் கொடுக்க வேண்டானே. சம்பரம்பாக்கத்துல ப்ராப்ளமா இருக்கு, சென்னை நகர் மக்கள் ஏன் நோட் கொடுக்க மாட்டீங்க, ஏன் செயல்படுத்த மாட்டீங்க? நோட் கொடுக்க நமக்கு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியும், எனக்கு தெரியுதா ஆக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து ஆக்ட் பண்ண மாட்டீங்க. ஆக்ட் பண்ணா நீ எதுக்கு ஆக்ட் பண்ற, நீ ஏன் சொன்னா அதிமுக வந்து சொன்னா தலை போயிடும், அதிமுக தலைமையிட சொல்லாட்டி உயிர் போயிடும். அந்த மாதிரி தலைமையில ஒர்க் எப்படி பண்ண முடியும்? எவ்வளவு சுதந்திரமா, எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு பெண்களும் அவங்க என்ன பண்ணாங்க, மந்திரிகளை மாத்திர மாதிரி மேயரை மாற்றணும். துரோகம் செய்பவர்களுக்கு எங்கள் கழகத்தில் இடமில்லை. உண்மையான விசுவாசிகளுக்கு, கட்சி கட்டுப்பாட்டை மீறாதவர்களுக்கு எங்கள் அம்மாவிடம் முழு மரியாதையும் செல்வாக்கும் சொல்றாரு. என் மேல வைஃப் வந்து கோர்ட்ல ரிட்டு போறீங்க, மேல வழக்கே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க வந்து மந்திரிகளை மாத்துறதுக்கு ஒசரம் எப்படி மாத்துறாங்களோ அதே மாதிரி மேயரை மாத்துறதுக்கு இந்த ஆக்ட் கொண்டிருக்காங்க. மந்திரிகளை திமுக ஆட்சியில மாத்தலையாங்க, மாத்தலையா? ராஜா மாறலையாங்க, சாமிக்கு சிக்கல் வரலையாங்க, பூங்கோதைக்கு சிக்கல் வரலையாங்க, அவர்லாம் யாருங்க அமைச்சர் இல்லையாங்க? திமுக இவர் நினைச்ச நேரத்துக்கு மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க சிஎம். அதனால மந்திரியை திரு துரைமுருகன் திடீர்னு பொதுப்பணித்துறை பறிக்கப்பட்டதுங்க, எதுக்கு யாருக்கா சொல்லப்பட்டதாங்க? இதே மாதிரி நினைச்சு எல்லாமே கல்யாணத்துக்கு போறாரு. இதே கலைஞர் கூட கார்ல ஏறி போறாரு திமுக போர்ட்போலியோ மாத்துறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கல்யாணத்துக்கு வராரு, அன்னைக்கு சாயந்தரம் நான் பாக்குறேன் கார்ல வந்து இறங்குறாரு. வந்து அது மாதிரி போக முடியுமா சொல்லுங்க? நீங்க காரணம் சேர்ந்து போடுமா? இது என்ன திரும்ப நிர்வாகம் பேசுறேன், நீங்க திரும்ப திரும்ப அரசியல் பேசுறீங்க, அதுதான் பிரச்சனை. வேற ஒண்ணு சொல்றாங்க. நிர்வாகம் என்ன பிராக்டிகலா, கமிஷனர் தான் பாஸ், ரிப்பன் பில்டிங் பொருத்த மாட்டான். அவர் தான் வந்து பியூனா மாத்துறதுக்கு அதிகாரமோ எந்த ஆக்டோ எல்லாமே அவங்க எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. நீங்க தீர்மானம் நிறைவேற்றினா கூட கமிஷனர் இஸ் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி வித் த கன்கரன்ஸ்
ஆஃப் த பெர்மிஷன் ஆஃப் மார்க்ஸ் டிபார்ட், நாட் தி எல்லா எல்லை மினிஸ்டரோட கிடையாது. ஓகே, நிர்மலா பெரியசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ வந்து நம்ம கவுன்சிலர் தான் வந்து கவுன்சிலர் ஒருத்தர் தான் மேயர் ஆவாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப கவுன்சிலர் 200 கவுன்சிலர் கேண்டிடேட் அறிவிக்கக்கூடிய கட்சி இந்த 200 கவுன்சிலர்ல இவர் தான் எங்களுடைய மேயர் கேண்டிடேட் சொல்லுமா? இப்ப எப்படி நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றோம்? இப்ப அதிமுக வந்து 234 கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் ஆர்கே நேர்ல போயிட்டு தமிழ் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாருக்குமே தெரியும். அதுபோல இந்த 200 தொகுதியில் போட்டக்கூடிய இந்த வார்டுடைய கவுன்சிலர் தான் மேயர் வேட்பாளர் சொல்லுவாங்களா? அறிவிக்கப்படுமா? அதுக்கு முன்னாடி மேயர் கேண்டிடேட் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஏதாவது அதற்கு முன்பு முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஆனா நம்ம அறிவிக்க பழக்கம் வச்சிருக்கிறோம். இந்த மேயர் எலெக்ஷனை பொறுத்தவரை முழுக்க நீங்களே முதலே சொன்னீங்க, மாநில அரசாங்கம் தான் மாநகராட்சிகளை கிட்டத்தட்ட அதுக்கான நிதி உதவி எல்லா விதமான உதவிகளையும் செய்யுது. கண்ட்ரோல் இன்டைரக்டாக திரும்பவும் நம்ம மாநில அரசுகிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய பிரச்சனையா இருக்கு. அதிகார வர்க்கத்தினுடைய இது எதுக்கு தெரியுமா? கார்பரேஷன் அதிகார வர்க்கத்தினுடைய பவரை குறைக்கிறதுக்காக தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படி இல்லைங்கிறது உண்மையா? உங்களுக்கு தெரியும், ஒரு பஞ்சாயத்து தலைவரை கலெக்டர் வந்து நீக்கிடுவார், பதவி நீக்க முடியும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை கலெக்டரால வந்து நீக்க முடியும். குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் உள்ளாட்சி அமைப்புகளே ஆரம்பிச்சு அந்த பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்ததே. நான் சொல்ற உதாரணம் பாருங்க, நீங்க சொல்ற உதாரணம் பாருங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிர்வாக அதிகாரி நீக்கிவிட முடியும். இதுதான் பஞ்சாயத்து ராஜ் நம்ம நாட்டில் நடந்தக்கூடிய நிலைமை. இதான் இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய பர்பஸ் வேற. இதனுடைய அதிகாரம் வந்து அதிகாரிகள்கிட்ட இருக்க அதிகாரத்தை குறைச்சு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூக சேவர்களுக்கு மக்களுக்கு உழைக்கக்கூடிய கீழ இருந்து மேல வந்த ஒரு கவுன்சிலர் வந்து நீங்க வந்து மேயர் பொறுப்புக்கு வந்தவங்கனால நீங்க இதை எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க இதை வரவேற்பீங்களா? நீங்க வந்து போட்டியிடக்கூடிய 200 கவுன்சிலர்லயும் தமிழ்நாட்டுடைய 12 மாநகராட்சியிலுமே கவுன்சிலர் வேட்பாளர் அறிவிக்கும் போதே முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அட்லீஸ்ட் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன நெசசிட்டி கிடையாது, நான் மறுக்கல. ஆனா நாங்க அது ஒரு பார்ட்டியோட ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து அதிமுக ரெண்டு கட்சியா அதை தெளிவா இருக்கிறீங்க. தெளிவா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு 2006 பாலங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கவுன்சில் நிக்க வச்சாங்க. இன்டைரக்டா ஒரு சிக்னல் தராங்க, அவரு தான் வந்து மேயரா இருக்கும் சீனியர் மோஸ்ட். அது மாதிரி இன்டைரக்டா சிக்னல் கொடுப்பாங்க. அதுன்னு சொல்லணும்னு வந்து அவசியம் கிடையாது. பட் ஆனா சொல்லிட்டு பண்ணா அது வந்து மக்கள் மத்தியில் இப்ப இந்த இருக்க சிஸ்டத்துல டைரக்ட் மேயர் இல்லாதனால ஒரு கவுன்சிலர்ஸ் வந்து எங்களோட காங்கிரஸ் என்னோட வியூ என்னன்னா ஒரு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் சொல்லிட்டு வந்தா பெட்டரா இருக்கும். திரு பழனிதுரை, உங்களுடைய இறுதியான கருத்து இந்த பிரச்சனையில? இது வந்து ஒரு மேயர் யாருன்னு ஒரு கவுன்சிலர்ல வந்து இவர் தான் அப்படிங்கறது சொல்ல வேண்டிய தேவை இதுல இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இது நமக்கு வந்து சமீபத்தில் வந்த ஒரு வியாதி மாதிரி. இது இவர் தான் தலைவர்னு சொல்லி, ஏன்னா கவுன்சில் தான் ரொம்ப முக்கியம், சட்டசபை தான் முக்கியம், பாராளுமன்றம் தான் முக்கியம். அப்ப இந்த கவுன்சில் ஸ்ட்ரெங்தன் ஆகணும் மொழிய ஒரு தலைவர் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது யார் வேணாலும், ஏன்னா இது கலெக்டிவ் டிசிஷன். அப்ப இந்த டெமோக்ரசி, லோக்கல் டெமோக்ரசிங்கிறது டெமோக்ரசியை நர்ச்சர் பண்றதுக்கு, இந்த ஜனநாயகத்தை ஆழப்படுத்துவதற்கும் அகலப்படுத்துவதற்கும். அப்ப இங்க என்ன நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல தலைமை என்பது வழிகாட்டுவதற்கு தேவை, அவ்வளவுதான். முடிவுகள் அனைத்தும் அந்த கவுன்சில் தான் எடுக்கப்படுகிறது. ஆகையினால கட்சிகள் அடிப்படையில் அங்க பிளவு இருக்கு, முரண்பாடு இருக்கு, நீங்க மறுக்க முடியுமா? இன்னைக்கு திமுக எந்த விஷயத்தை கொண்டு வந்ததோ அதே விஷயத்தை எதிர்க்கிறது. அரசியல் தவிர வேற இருக்க முடியும். அதிமுக எந்த விஷயத்தை எதிர்த்ததோ அந்த விஷயத்தை இன்னைக்கு செய்கிறது. 2006 அவங்க சொன்னாங்க, இவங்க எடுத்தாங்க. 2014 இவங்க செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ரெண்டு கட்சியும் 10 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த முரண்பட்ட நிலைமை ஒரே விஷயத்துல. இது பாலிட்டிக்ஸ், அரசியல் இல்லாம வேற என்ன? ஆமா, இல்ல அரசியல் இல்லாம இருக்காது. ஏன்னா அரசியல் இருக்கு, இல்லாம இருக்காது. அதுக்கு நான் ஒரு சின்ன தெளிவா சொல்றேன். இப்ப நான் அந்த கேரளாவை சொன்ன, அவர் வந்து கேரளாவை உதாரணமா காட்ட வேண்டாம்னு சொன்னார். எதுக்காக சொல்றேன்னா, இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் என்பது இந்த முறை வந்தால் பாயும். கேரளாவில் அப்படி இருக்கு. அது வந்து நீங்க வந்து என்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து இன்டைரக்டா கொண்டு வந்தீங்களோ, இந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, இது யாராவது கோர்ட்டுக்கு போனா நிச்சயமாக அது வந்து பாதி. நீங்க சட்டத்துல கொண்டு வர்றீங்களோ, தமிழக சட்டத்தில் சேர்க்கிறீங்களோ சேர்க்கவில்லையோ, இது நீதிமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக இது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆகையினால இந்த முறையில யாரு தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத நாமினேட் பண்ணணுமா பண்ண வேண்டிய அப்படிங்கறத வந்து இந்த கட்சி தான் டிசைட் பண்ணும். அதை டிசைட் பண்ணலன்னா கூட என்ன பொறுத்தவரையில இந்த இன்டைரக்ட் இது வந்து சரியாக நிலைக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. இந்த டிஸ்கஷன் வந்து என்ன சில மாதத்துக்குள்ள வேற விதமா போயிடும். தமிழ்நாட்டில் 3 சிட்டி வந்து ஸ்மார்ட் சிட்டி, 12 சிட்டி என்ன சில மாதத்துக்குள்ள ஸ்மார்ட் சிட்டி ஆயிரும். ஸ்மார்ட் சிட்டிக்கு கவர்னன்ஸ் கான்செப்டே வித்தியாசம்.
இந்த கவுன்சில் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சுக்கிறோம். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கிரியேட் பண்றாங்க, கார்பரேட்டைசேஷன் பண்ணி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கொண்டு வந்து அதுக்கு கார்பரேஷன் கமிஷனர் வேற ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு அது வேற விதமா அட்மினிஸ்ட்ரேஷன் மாறப்போகுது. அதாவது ஜனநாயகங்கிறது படிப்படியா எடுக்கப்பட்டு கமர்ஷியல் இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னை ஸ்மார்ட் சிட்டியா டிக்ளேர் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர், திருச்சி, மற்ற இன்னும் 10 சிட்டி டிக்ளேர் ஆக போகுது. இந்த அர்பன் கவர்னன்ஸ் கான்செப்டே மாறும்போது டைரக்ட்லி எலெக்டட் ஒரு டிஸ்டிங்விஷ்ட் பர்சனாலிட்டி மேயரா இல்லாம இருந்தா இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸே டேமேஜ் ஆகும். ஆர்டிகல்ஸ் எழுதிருக்கேன்னா இதை பற்றி நீங்க டிபேட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்கு. டெமோக்ராட்டிக் கான்செப்ட் வரும்போது இந்த மேயர் இந்த கவுன்சிலர் கான்செப்ட் அது வேற மாதிரி. நிச்சயமாக நம்ம பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. நகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி என்ற பொதுப்படையாக சொல்லிக் கொண்டாலும் கூட நகராட்சி நிர்வாகம் என்பது வேறு, ஊராட்சி நிர்வாகம் என்பது வேறு அப்படிங்கிற அதுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்குது. இதுல மேயர் தான் கவுன்சிலர் தான் மேயர் ஆறா இல்லாட்டி மேயர் தனி கேண்டிடேட்டா போடுவதற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கவுன்சிலருக்குள்ள இருந்தா ஒரு மேயர் உருவாகிறது. இந்த கட்சிகள் தங்களுடைய மேயர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பார்களா? அதிகார பரவலாக்கம், நீங்க ஆண்களா பெண்களா, மேயரா கவுன்சிலரா, நகராட்சியா மாநகராட்சியா ஊராட்சியா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அடிப்படையான விஷயம் பார்க்கக்கூடியது அதிகார பரவலாக்கம். எல்லா அதிகாரமும் ஒரே இடங்களை புரிஞ்சுக்கிருக்காம முழுக்க முழுக்க மக்கள் அதிகாரம் என்பது கடைநிலை மனிதனுக்கு அவருடைய அதிகாரம் சென்று சேரணும். அப்ப ஒரு கவுன்சிலர் ஒரு மேயர்ல இருந்து ஒரு நகராட்சி பிரதிநிதி, எல்லா ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாருமே நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முழுமையான அதிகாரம் இருக்க வேண்டும். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அந்த விவாதத்தில் பார்த்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.